Okay. Hi everyone. So I just shortly link share பண்ணிடுறேன். Okay, done. Okay. Yeah, good afternoon, dear friends. So, இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸாக்டா பார்க்க போறோம் அப்படின்னா, yeah, we are going to discuss on ensemble techniques. Okay, so let me just start. Okay, so first of all, yesterday sessions la nama pathina we have discussion about decision tree patti nama paathom. So and the exact decision tree la romba mukkiyama irukra entropy and information gain அப்படிங்கறதையும் நாம டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to find the future, அதாவது பேரண்ட் ஃபியூச்சரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கினி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ இதை வந்து எக்ஸாக்டா வி ஹாவ் அப்ளைடு ஆன் டு த ஃபுல்லா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என் டு என் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நம்ம ஹார்ட் டிசீஸ்ல வந்து எஸ்விஎம் வச்சு நம்ம ட்ரை பண்ணினோம் இல்லையா? ஸோ அதே சேம் இதுலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் ட்ரீல நம்ம இதை ட்ரை பண்ணினோம். Hope I think so this would clear. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is all about ensemble methods. Okay, so what is an ensemble method? So ensemble method அப்படின்னாவே it is all related of multiple methods. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன்ஸ்ல செப்பரேட் மாடல்ஸாக நம்ம பார்த்துருப்போம். எஸ்விஎம், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் எஸ்விஎம் பார்த்துட்டோம். ஸோ டிசிஷன் ட்ரீ, ஸோ இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாக்ட் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் அல்காரிதம். ஸோ இந்த எக்ஸாக்ட் அல்காரிதமை ஹைபிரிட் பண்ணியும் ஸோ வி கேன் ஜஸ்ட் மேக் இட் அஸ் லைக் அ மல்டிபிள் மெத்தட்ஸை நம்ம கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் என்சாம்பிள் மெத்தட். அண்ட் இதுல ரெண்டு முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆஃப் பூஸ்டிங். ஸோ பேக்கிங் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் அமாங் த மெயின் இன்ஃபோ திங் இட் இஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ இந்த எக்ஸாக்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றது ஒன்றும் இல்லை, நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண டிசிஷன் ட்ரீ, ஒரு மாடல் அப்படிங்கிறது டிசிஷன் ட்ரீ அண்ட் மல்டிபிள் மாடல் ஆஃப் ஒன்லி த டிசிஷன் ட்ரீ அப்படிங்கிறது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ யூ கேன் ஆல்சோ பேக்கிங்ல வந்து நீங்க நிறைய மெத்தட்ஸ், ஈவன் ஒரு இதை எஸ்விஎம், ஒரு மாடல் அஃப்கோர்ஸ் இஃப் இட் இஸ், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கிளாசிஃபிகேஷன்னாலும் சரி, லீனியர் கிளாசிஃபிகேஷன்னாலும் சரி, ரெக்ரெஷன்னாலும் சரி, யூ கேன் ஜஸ்ட் கம்பைன் எனி டூ அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் மாடல்ஸையும் நீங்க கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் பேக்கிங். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ என்சாம்பிள் மெத்தட்ஸை பார்க்க போறோம் அண்ட் அந்த எக்ஸாக்ட் என்சாம்பிள்ல பேக்கிங் அண்ட் பூஸ்டிங். ஸோ அண்டர் பேக்கிங் அப்படிங்கிறதுல வாட் இஸ் பேக்கிங் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம் அண்ட் அதே சேம் கண்டினியூஸா ரேண்டம் ஃபாரஸ்டையும் ஒரு டைம் பார்த்துட்டு போறோம்.
And coming to the boosting techniques, of course base boosting அப்படிங்கிறது வந்து AdaBoost. And second one பாத்தீங்கன்னா gradient descent boost பார்க்க போறோம். And மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த gradient descent ஓட advanced, that is XGBoost. சரி, of course எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கிறது பின்னாடி இருக்கிற mathematical functionality. So இந்த இடத்துலயும் இன்னைக்கும் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸை ரொம்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பேக் ஆஃப் த திங் மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷனா என்ன நடக்குது, என்ன மாதிரியான கால்குலேஷன் நடக்குது. இப்போ நம்ம ஒரு மெத்தட்ஸை வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம இப்படி கால் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஜஸ்ட் கெட்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் இந்த அக்யூரசி 67.8 72.3 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. இந்த எக்ஸாக்ட் நம்பர் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, இது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற மேத்தமெட்டிக்கல் அந்த இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கும் நம்ம மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன்ஸை தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். கைண்ட்லி டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஜஸ்ட் ஒரு சைட்ல ஒரு பேப்பர் பென் இருக்கிறது பெட்டர் த திங். ஓகே, யா. ஸோ லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் பேக்கிங். சரி, பேக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அதர்வைஸ் specified as like bootstrap aggregation. I just let you know bootstrap aggregation. Then is bootstrap aggregation adula enna nama irukku appadinu pathina, yeah, of course namalukku inga oru data irukku. Okay, we don't know what is the data size and all, so let we just have this is the data. And ungalku already nama specify panna madri நம்மளோட மாடல்ஸ் நிறைய மல்டிபிள் மாடல்ஸை தான் நாம என்சாம்பிளா எடுத்துட்டு போறோம். ஓகே, ஸோ லெட் வி ஹாவ் திஸ் இஸ் M1 மாடல், M2 மாடல், M3 அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே எனக்கு MN மாடல்ல வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா M1 மாடல்ல அப்படியே போக போதா கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம என்சாம்பிள் யூஸ் பண்ணணும்? என்சாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க இருந்து ஒரு சாம்பிள் ஆஃப் த டேட்டா இங்க நம்மளுக்கு மாடல் 1க்கு போகுது. அப்படி நம்மளுக்கு மாடல் 1க்கு போகும்போது நம்மளுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரோ சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட். அது என்ன ரோ சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்? அதாவது பாத்தீங்கன்னா யா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் ஆஃப் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு சம் ரெக்கார்ட்ஸ் வித் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க மாடல் 1க்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா 1 எனக்கு போகணும் அப்படிங்கும்போது யா லெட் ஐ ஜஸ்ட் ஹேவ் இந்த 3 மாடல்ஸை மட்டும் நான் இங்கே அனுப்புறேன். தட் இஸ் 3 ரெக்கார்ட்ஸை மட்டும் 3 ரோஸை மட்டும் நான் இங்கே அனுப்புறேன் ஃபார் திஸ் D1. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 2க்கு ஐ ஹாவ் டு சென்ட் D2. அப்படி இருக்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, திஸ் 0 1 2 ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். அப்படி இருக்கும்போது ஏதாவது ரிப்பீட்டேஷன் ஆகுதுன்னா இட் ஜஸ்ட் ரீப்ளேஸ் வித் அதர். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதர் ரோஸை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். ஸோ ரோ சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான கான்செப்ட். ஸோ அதுதான் இந்த சாம்பிளிங்ல போக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் D2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா லெட் வி ஜஸ்ட் ஹேவ் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ D1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 போகுதுன்னு வைங்களேன். அப்போ D2க்கு என்ன போகும்? 0 1 3 போகுது, 0 1 4 போகும், அடுத்து 2 3 4 போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனா இந்த D1 would not be equivalent to D2. இது நடக்காது. அதனால தான் நம்மளுக்கு இங்க ரோ சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ அதே சேம் திங் நம்மளுக்கு D3 அண்ட் டுவர்ட்ஸ் எனக்கு இங்க மாடல் Nக்கு DNக்கு போகுது. ஓகே, ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட அவுட்புட் ஒன்று வருது. இந்த டேட்டாஸ் நான் இங்கே சென்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த எக்ஸாக்ட் மாடலில் அப்ளை ஆகுது. அவுட்புட் எனக்கு வந்து 1 வருதுன்னு வைங்களேன். ஓகே, அண்ட் செகண்ட் இட் ஜஸ்ட் கோஸ் ஃபார் 1 அண்ட் எகைன் எனக்கு இங்கே ஒரு 0, எனக்கு இங்கே ஒரு 1. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு விதமான அவுட்புட் எனக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது இதை எல்லாத்தையும் டுவர்ட்ஸ் த மேக்சிமம் வோட்டிங் அப்படிங்கிறதுல தான் இந்த எக்ஸாக்ட் பேக்கிங் மாடலோட அவுட்புட். ஓகே, அப்ப இந்த பூட்ஸ்ட்ராப் அக்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல which we just say இந்த இடத்துல நடக்கிற இந்த ரோ சாம்பிளிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த இடத்துல பூட் இட் இஸ் மேக்கிங் ஸ்ட்ராப்பிங் ஆகுது.
ஓகே, அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் அக்ரிகேட் ஆகுது. அதுதான் இந்த பூட்ஸ்ட்ராப் அக்ரிகேஷனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, அண்ட் அதே சமயத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டெஸ்டிங் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு voting கிளாசிஃபிகேஷன்ஸ்ல நம்மளுக்கு டிசைட் ஆகுது. அஃப்கோர்ஸ் இதே சேம் தான் நம்ம எங்க போறோம், ரேண்டம் ஃபாரஸ்ட்க்கு போக போறோம். ஓகே, அப்படி கவனிங்க. ஸோ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்ல அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங் த திங், த சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நம்மளுக்கு இங்க இருக்க போது. பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல it can be used for classification and regression also, as it is one among the decision tree இல்லையா. ஸோ டிசிஷன் ட்ரீ நம்ம ஆல்ரெடி நேற்று டிஸ்கஸ் பண்ணினது இட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் ஆல்ரெடி ஸ்பெசிஃபைட். ஸோ அதனால இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமும் இருக்கும், ரெக்ரெஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ மேபி யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். சரி, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? வெரி சிம்பிள். ஸோ இங்கே இருக்கிறது நம்மளுக்கு டேட்டா அண்ட் நம்மளுக்கு மாடல் 1 அஃப்கோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிசிஷன் ட்ரீ தான், ஏன்னா நம்ம இருக்கிறது ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ டிசிஷன் ட்ரீ 1, டிசிஷன் ட்ரீ 2, டிசிஷன் ட்ரீ 3 till it just goes for டிசிஷன் ட்ரீ n வரைக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமா நம்ம டிசிஷன் ட்ரீல நம்ம நேத்து பார்த்த முக்கியமான விஷயம், அதாவது என்ட்ரோபி அண்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் மெயின்லி டுவர்ட்ஸ் த கினி இண்டெக்ஸ். இதெல்லாம் எதுக்கு? நம்ம ஃபியூச்சரை செலக்ட் பண்றதுக்கு. பர்டிகுலர் ஃபியூச்சர்ல எது இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமாக இருக்கோ அந்த எக்ஸாக்ட் இன் ஃபியூச்சர் தான் பெட்டர் ஃபியூச்சர் டு பி அ நோட், அதாவது ரூட் நோட் இல்ல பேரண்ட் நோட் அப்படின்னு. அப்போ இங்க எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரோ சாம்பிளிங் மட்டும் கிடையாது, கவனிங்க, இந்த இடத்துல எனக்கு ஃபியூச்சர் சாம்பிளிங்கும் சேர்த்து வருது. ஓகே, ஸோ அதுதான் எனக்கான இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மாடலில் இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் 0 1 2 3 4 அண்ட் ஹியர் ஆல்சோ 0 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா ஃபார் பர்டிகுலர் டிடி 1க்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் 3 காலம் அண்ட் 3 ரோ போகுது அப்படின்னா டிடி 2க்கு அதர் த திங் இது போகலாம், இப்படி போகலாம். ஸோ வாட் இஸ் த திங்? எந்த ரெண்டு டேட்டாஸும் ஈக்குவலா இருக்காது, அது மைண்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் வி ஜஸ்ட் ஹாவ் D1 அண்ட் D2 அண்ட் D3 till DN வரைக்கும் இந்த எக்ஸாக்ட் மாடல் ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் த பேஸ் லேர்னர் மாடல்ஸ். இந்த மாடல்ஸ்ல இருந்து எனக்கு வர்ற அவுட்புட் அஃப்கோர்ஸ் எனிதிங் இருக்கலாம். If I just making what is the maximum voting வருதோ அந்த மெஜாரிட்டி வச்சு தான் I'm just going to say yeah 0 is the output. ப்ரீவியஸ்ல நம்ம 1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம். yeah of course இங்கே பார்த்தீங்கன்னா 0 is the main output அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. மெயினா இந்த டிசிஷன் ட்ரீ ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் டுவர்ட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் நிறைய விதத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒன் செகண்ட் சார் ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ வாட் இஸ் த திங் இஸ் யா அஃப்கோர்ஸ் இந்த பர்டிகுலர் ரேண்டம் ஃபாரஸ்ட்டை வச்சு தான் ஐ ஜஸ்ட் மேட் ஒன் அனாலிசிஸ். பார்த்தீங்கன்னா டு பி ட்ரூ ஃப்ரம் த சீசன் 3 ஆஃப் பிக் பாஸ். ஓகே, பிக் பாஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா I just made use of this random forest and previous the thing itself we previous to 3 to 4 weeks, yeah 4 weeks itself we have analyzed and we have predicted who would be the winner. So அந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் நடந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஷன்ஸ் வச்சு வி ஜஸ்ட் மேட் அன் அனலைசர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால லெட் வி இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி தேர்ட் செஷனில் வி ஜஸ்ட் தேர்ட் பிக் பாஸ் சீசனில் நாங்கள் அதை அப்ளை பண்ணோம். பட் டு பி ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் வுட் பி ஜஸ்ட் நோன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் தட் இஸ் வனிதா, அவங்க வந்து ஜஸ்ட் ஷீ லெஃப்ட் அவுட் அண்ட் எகெயின் கெஸ்ட் கேண்டிடேட்டா உள்ள வந்தாங்க. தென் எகெயின் ஷீ வாஸ் மேட் அஸ் அன் அஃப்கோர்ஸ்
பார்த்தீங்கன்னா அவங்களும் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அட்ரிபியூட் ரொம்பவுமே எப்படி அந்த அட்ரிபியூட் ஏன்னா கெஸ்ட் எடுக்கிறதா இல்லை அவங்களையும் ஒரு கண்டஸ்டன்ஸாக இன்க்ளூட் பண்ணுறதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. அண்ட் டு பி ஃப்ராங்க், ஆக்சுவலாக வித்தின் அ வீக்லேயே அவங்க எகெயின் ஷீ ஜஸ்ட் லெஃப்ட் அவுட். ஸோ அந்த பர்டிகுலர் சீசன் பார்த்தீங்கன்னா we have already predicted it. ஸோ அந்த மாதிரியான ரேண்டம் ஃபாரஸ்ட் still we are making the same thing. ஒரு சில அட்ரிபியூட்ஸை மட்டுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணி we are predicting. ஸோ ரொம்ப அதிகமாக ஏன்னா கிளாசிஃபிகேஷனும் சரி ரெக்ரெஷனும் சரி ரொம்ப அதிகமாக நம்ம ஃபார் மல்டிபிள் மாடல்ஸ் ஆர் ஹைபிரிட் இதுக்கு ஒரு எஃபெக்டிவ் திங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக எல்லா இடத்துலையுமே ரேண்டம் ஃபாரஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. கைண்ட்லி திங்க் ஆஃப் விச் மாடல் டு பி யூஸ்டு, எங்கே எது யூஸ் ஆகணும், உங்களுக்கு எப்படியான ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கைண்ட்லி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தட். ஓகே ஃபைன். ஸோ இதோட டெக்னிக்ஸை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக இந்த டிசிஷன் ட்ரீல 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பயாஸ் அண்ட் ஹை வேரியன்ஸ். ஓகே, ஸோ லோ பயாஸ் அண்ட் ஹை வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சேம் திங் நம்ம இப்போ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்ல ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படிங்கும்போது பிகாஸ் வி ஆர் ஹேவிங் மல்டிபிள் மாடல். அந்த மல்டிபிள் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், இந்த லோ பயாஸ் எப்படி வருது டுவர்ட்ஸ் டெப்த் ப்ராப்பர்லி ட்ரெயின்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ட்ரைனிங் டேட்டாவை நல்லா ப்ராப்பர் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரைனிங்கில் இருக்கிற எரரை ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ அதனால நம்மளுக்கு low bias achieve ஆகுது. And to the same high variance, of course, see நம்மளுக்கு என்னதான் வந்து மாடல் நம்மளுக்கு டேட்டாவில் இருக்கும்போது மாடல் 1 மாடல் 2 மாடல் 3 அப்படிங்கிற மாதிரி நிறைய மாடல்ஸ்ல இருந்தாலும் எந்த பர்டிகுலர் மாடல்ல நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த டேட்டாஸ் எப்படி இருக்கு, ஏன்னா நம்ம வந்து இங்க ரோ சாம்பிளிங் அண்ட் ஃபியூச்சர் சாம்பிளிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு டெஸ்டிங் டேட்டா நம்மளுக்கு இங்கே வரும்போது அந்த எக்ஸாக்ட் டெஸ்டிங் டேட்டா மூலமாக கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஹை வேரியன்ஸ் அக்கர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் ஹவு திஸ் டிசிஷன் ட்ரீ மீனிங் இந்த வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் எப்படி நம்மளுக்கு ஓவர் கம்மிங் டுவர்ட்ஸ் திஸ் ஓவர் ஃபிட்டிங், அதாவது இந்த எக்ஸாக்ட் ஓவர் ஃபிட்டிங்கை எப்படி நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுது, லாஸ்டா மெஜாரிட்டி அவுட்புட்டை எடுக்குது இல்லையா, அந்த எக்ஸாக்ட் மெஜாரிட்டி அவுட்புட்ல இட் ரெடியூஸ் த வேரியன்ஸ். ஓகே, ஸோ ரெடியூஸ் த வேரியன்ஸ் டுவர்ட்ஸ் த மெஜாரிட்டி அவுட்புட். ஸோ இங்கே நம்மளுக்கு ஹை வேரியன்ஸ் அப்படியே கன்வெர்ட்டிங் ஆகுது லோ வேரியன்ஸுக்கு. அப்போ லோ வேரியன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரிசல்டன்ட், அஃப்கோர்ஸ் லோ எரர் ரேட் கிடைக்குது. ஸோ அக்யூரசியும் நம்மளுக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் ப்ராப்பர்ட்டி ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த எக்ஸாக்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதனால தான் நம்ம சொல்றது ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற விஷயம். சரி, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ்ல 0 வருது, 1 வருது, 0 அண்ட் 0 இப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மெஜாரிட்டி ஓட்டிங் இருக்கு அப்படிங்கும்போது we can just go for classification, நம்மளுக்கு ஓகே. அப்போ ரெக்ரெஷன்ல எப்படி இருக்கும் இது, how come it can be? ஸோ நம்மளோட அவுட்புட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம 0 1 and 0 0 அப்படின்னு இருக்குன்னா இட் கேன் பி கிளாசிஃபை. வென் கம்மிங் டு கண்டினியூஸ் வேல்யூஸாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஹவ் இட் ஜஸ்ட் கோஸ் பை யூசிங் ஆவரேஜ் இல்லைனா மீன் ஆர் மீடியன் வேல்யூஸில் போகும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த எக்ஸாக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த அவுட்புட் ஹவு த டிசிஷன் ட்ரீ இஸ் பேசிக்கலி கிவிங். ஓகே, ஸோ தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, திஸ் எக்ஸாக்ட் டிசிஷன் ட்ரீ, திஸ் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இங்கே நம்ம திருப்பி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது அதுதான், எப்படி லோ பயாஸ் இருக்கு அண்ட் அதே ஹை வேரியன்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு சிங்கிள் வேரியன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் பேசிக்கல்லி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசிஷன் ட்ரீ நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் மெயினாக வந்து ரோ சாம்பிளிங் அண்ட் ஃபியூச்சர் சாம்பிளிங்கும் இதில் நடக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு அக்யூரசி ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்குது. ஓகே, ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் ட்ரீல வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மாடல். ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன் DT1 இருந்து DTN வரைக்குமான நம்பர் ஆஃப் மாடல்ஸ் சொல்கிறேன் இல்லையா. ஸோ திஸ் என் த நம்பர் ஆஃப் மாடல் அதுதான் நம்மளுக்கான ஹைப்பர் பெராமீட்டர்.
ஸோ அந்த ஹைப்பர் பேராமீட்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான். ஸோ திஸ் இஸ் ஹவு என்ன நம்பர் ஆஃப் மாடல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுல வச்சு தான் இட் ஜஸ்ட் கோஸ் டுவர்ட்ஸ் த அவுட்புட் அண்ட் அதில் தான் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஹை வேரியன்ஸ் லோ வேரியன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. காட் இட்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? Yeah, put it on the chat box so that I just get it clarified. அப்படி இல்லைனா no doubts அப்படின்னு specify பண்ணுங்க. Let me just move on to the next topic. Yes. Is there any doubt? Is it clear? Next polama? Yes. Super. Okay. So next நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா boosting. Okay. So this boosting, இப்போ நான் இங்க ஒரு ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்றேன். we had ஒரு டேட்டா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து மாடல்ல வந்து M1 M2 M3 M4 அதாவது பூட் ஸ்ட்ராப் பண்ணிட்டு இதோட அவுட்புட்டை அக்ரிகேட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் வாட் பேக்கிங் டெக்னிக் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம். ஓகே, இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலா இந்த மாடல் M1 M2 M3 நம்மளுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த பூஸ்டிங்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் we just have this is our data. நம்மளுக்கு இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லேர்னர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாக்ட் பேஸ் லேர்னர்ல நம்ம இந்த டேட்டாவை அப்ளை பண்ணுவோம். அப்படி சச் அ கேஸ் இதை நம்ம டியூன் பண்ணணும் அப்படின்னா ஒன் மோர் டிசிஷன் ட்ரீயை நம்ம இங்கே ட்ரா பண்ணுவோம். அண்ட் எகெயின் இன்னும் நம்மளுக்கு சஃபிஷியன்ட் டியூனிங் வேணும் அப்படிங்கும்போது எகெயின் அந்த எக்ஸாக்ட் இதை திருப்பியும் நம்ம இன்னொரு டிசிஷன் ட்ரீக்கு நம்ம போட போகிறோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் இன்க்ரீசிங் ஆஃப் டிசிஷன் ட்ரீ தான் நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான விஷயம். ஓகே, ஃபைன். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் AdaBoost. ஸோ AdaBoost அப்படிங்கிறது நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ராங்லி கிளாசிஃபைடு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த எக்ஸாக்ட் ராங்லி கிளாசிஃபைடு இருந்தாலும் நம்ம இந்த பேஸ் லேர்னருக்கு நம்ம போகிறோம். ஸோ அந்த எக்ஸாக்ட்லி ராங்லி கிளாசிஃபைடான ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம திருப்பியும் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் டியூன்ட் அப் அதே சேம் கரெக்டட் ஆர் அப்டேட்டட் டேட்டாவை வச்சு நம்ம திருப்பியும் அடுத்த டிசிஷன் ட்ரீக்கு போக போகிறோம். ஸோ இது எல்லாமே கண்டினியூவேஷன் டுவர்ட்ஸ் த பேஸ் லேர்னர் 1 பேஸ் லேர்னர் 2. ஸோ அந்த எக்ஸாக்ட் ரெசிடியூல் வச்சு தான் we are just going to further make the performance. ஓகே, ஸோ இது AdaBoost. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are just going to discuss about gradient boosting. அண்ட் நெக்ஸ்ட் இந்த gradient boosting ஓட extreme functionality, enhanced functionality, that is XGBoost. ஓகே, ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஈவன் தோ கான்செப்ட் நம்மளுக்கு புரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் அப்படிங்கும்போது மாடல்ஸ் தான், மாடல்ஸை கம்பைன் பண்ண போகிறோம், we would just get it அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு மேத்தமெட்டிக்கலாக அவுட்புட் கொடுத்தா மட்டுமே தான் இந்த பூஸ்டிங் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் அண்ட் ப்ராக்டிக்கலாக ஒரு மேத்தமெட்டிக்கல் அவுட்புட்டை பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே கவனிங்க. லெட் வி ஜஸ்ட் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் AdaBoost. ஓகே, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூச்சர் 1 ஃபியூச்சர் 2 ஃபியூச்சர் 3 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு அவுட்புட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஹவு மெனி ஃபியூச்சர்ஸ் நம்ம வச்சுக்க போகிறோம்? ஓகே, லெட் வி ஜஸ்ட் ஹேவ் 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் we have to identify weight. ஸோ வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is 1/n. ஸோ 1/n அப்படிங்கும்போது what is number of records. ஸோ we have 1/7 அப்படிங்கிறது தான் number of records. ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்டை நம்ம இங்கே சாம்பிள் வெயிட்டாக போட்டுடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1/7 1/7 1/7 1/7 1/7. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 7 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, யூ ஆல் நோ, ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும்
as information gain, அதாவது entropy with an information gain, which தான் we are going to identify which future is best. If it is less, we are going to select இந்த exact future நம்ம எடுக்க போறோம். எப்படின்னா அந்த exact futureல நமக்கு ஏதாவது errors கம்மியா இருக்குன்னா அதை தான் நம்ம பேஸ் லேர்னரா எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ மீதி இருக்கிற அந்த எரரை என்ன பண்ணலாம், அந்த எரரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இதுல 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 7 ரெக்கார்ட்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட், நான் இந்த ரெக்கார்ட் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாக்ட் ரெக்கார்ட் எனக்கு ராங்லி கிளாசிஃபைடு ஆயிருக்கு அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன், ஸோ லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் த செகண்ட் பாயிண்ட், அதாவது டோட்டல் எரர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். So of course நம்மளுக்கு இங்க எத்தனை error இருக்கு, so only one record, so one among the 7 is my error. Okay va? So one among my 7 is the error. So total error இதுதான் step 2. சரி, அடுத்தது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அப்படி கொஞ்சம் கவனிங்க. இது என்ன அப்படின்னா performance of a stump. இந்த ஸ்டம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் டெப்த் ட்ரீ அப்படிங்கிறத தான் ஸ்டம்ப் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த எக்ஸாக்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் அப்படிங்கும்போது இப்போ பர்டிகுலரா F1, F2, F3 இருக்கு. இஃப் வி ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் இஸ் F1, F2, F3, இந்த பர்டிகுலர் F1, F2, F3 மட்டுமே நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். அதோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ண போறோம். இஃப் த எவாலுவேஷன் இஸ் கோயிங் வெல், அதையே நம்ம அப்படியே எடுத்து ப்ரொசீட் பண்ண போறோம். சரியா? ஃபைன். இப்போ பெர்ஃபார்மன்ஸ்க்கான எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் ஸ்பெசிஃபை பண்றேன், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. தட் இஸ் 1/2 log e 1 minus total error divided by total error. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஒரு ரெக்கார்ட் அமௌங் தி 7 ரெக்கார்ட்ஸ் ஒரு இது வந்து எரர் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் எரர் அப்படிங்கிறத அசம்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன எக்ஸாக்ட் வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 log e to the power of 1 minus 1/7 divided by 1/7. Okay, அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, I just calculate it. So half log e to the power of 1/7 அப்படின்னு எனக்கு இங்க வரும்போது I just get 6, which is 0.896. Hope I think so. This is what I get. Okay, so இப்போ நாம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எரரை நம்ம இந்த இடத்துல, அதாவது இந்த சாம்பிள் வெயிட்ல அப்ளை பண்ணி we are just going to update a new weight. என்ன பண்ண போறோம்? நியூ வெயிட்டை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இந்தது கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஸோ நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்மளுக்கு ஃபியூச்சர் 1, ஃபியூச்சர் 2, ஃபியூச்சர் 3 அப்படின்னு 3 காலம்ஸ் இருக்கு, 3 ஃபியூச்சர்ஸ் இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை ரொம்ப டேட்டாஸ் வச்சு நம்ம ரொம்ப உள்ள டெப்தா போக போகல, ஜஸ்ட் கான்செப்டை நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு டு மேக் AdaBoost அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பேஸ் லேர்னர் வச்சுக்க போறேன். ஓகே, ஸோ இந்த பேஸ் லேர்னரை வச்சு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரெடியூஸ் திஸ் எரர். அப்படி நான் ரெடியூஸ் எரர் பண்ணும்போது இஃப் இட் இஸ் டியூன் அப் ஆயிருச்சு அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டாப் இட். ஆர் எல்ஸ் ஃபர்தரா நான் போகணும் அப்படின்னா இதை சேமா நியூவா அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் போக போறேன். ஓகேவா? சரி, அப்படி நான் நியூவா போகும்போது கவனிங்க எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இங்க கெட் பண்ணிக்கிச்சு, அதுல டோட்டலா எவ்வளோ எரர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க செகண்ட் ஸ்டெப்பா கெட் பண்ணிக்கிச்சு. மூணாவதா நம்ம கால்குலேட் பண்றது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ஸ்டம்ப். அண்ட் திருப்பி நான் ஸ்பெசிஃபை பண்றேன், ஸ்டம்ப் அப்படிங்கிறது சிங்கிள் லெவல் ஆஃப் டிசிஷன் ட்ரீ. ஸோ ஒரே ஒரு லெவல் ஆஃப் ஒரு எக்ஸாக்ட் பேஸ் இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வி ஆர் கோயிங் டு மேக். ஸோ இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எரரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இதில் அப்ளை பண்ணும்போது கவனிங்க, நான் ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்றேன். நம்மளுக்கு இங்க வந்திருக்கிற எக்ஸாக்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எரரை நான் இங்க கால்குலேட் பண்ணும்போது இந்த எக்ஸாக்ட் தேர்ட் ஸ்டெப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ஸ்டம்பை கால்குலேட் பண்ணிட்டோம். அதை இந்த சாம்பிள் வெயிட்ல நான் அப்ளை பண்ணும்போது கவனிங்க, ரைட்டா கிளாசிஃபைடு ஆனது எக்ஸாக்டா எனக்கு டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ராங்கா கிளாசிஃபைடு ஆனதுல இந்த எக்ஸாக்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது அப்படியே கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இது மெயினா இந்த
total error-ஐயும் performance error-ஐயும் எதுக்கு நம்ம calculate பண்றோம்? Because we need the updation of the sample weight. இந்த exact sample weight வச்சு நம்ம போக போறதில்ல. இதை வச்சு இந்த total error-ஐயும் performance temp-ஐயும் வச்சு we are just going to make a updated weight ஒன்னு calculate பண்ண போறோம். ஓகே, சரி, அப்ப அந்த updated weight calculate பண்றதுக்கு what is the exact step அப்படின்னு பார்த்தீங்கன்னா I just specify here. அதாவது நியூவா ஒரு sample weight எனக்கு வேணும். அதுக்கு கரண்டா இருக்கிற weight into e to the power of performance term. Okay, so இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா weight என்னது 1/7 into e to the power of performance term என்னது 0.896. So 0.896 அப்படியே வெயிட் பண்ணுங்க. I just calculate this 1/7 into 0 e to the power of 0.8 and எனக்கு வந்து 0.349 அப்படின்னு கெட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது என்னோட 4th ஸ்டெப். சரி, இப்போ இங்க கவனிங்க, இந்த எக்ஸாக்ட் 4th ஸ்டெப்பை நான் இங்க இருக்கிற அப்டேட்டட்ல அப்ளை பண்ண போறேன். அப்படி நான் அப்ளை பண்ணும்போது wrongly classified இருக்கு இல்லையா? ஸோ wrongly classifiedக்கு இதுதான் எக்ஸாக்டான ஃபங்க்ஷனாலிட்டி. தட் இஸ் எனக்கு e to the power of performance term. அப்போ correctly classifiedக்கு என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா weight into e to the power of minus performance temp. புரியுதுங்களா? இது wrongly classifiedக்கு அப்படியே weight into e to the power of performance temp நம்ம போடுறோம். and அதே மாதிரி correctly classifiedக்கு weight into e to the power of minus performance temp. சரி, அப்ப இதோட அவுட்புட் என்ன? அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. I just make it 1/7 into e to the power of minus 0.896. ஸோ இங்க வந்து எனக்கு மைனஸ் வருது. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. It is 0.05. 0.05. ஓகே, இது அப்படியேவோ I'm just making it updated. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா future 1, future 2, future 3 இருந்துச்சு, அவுட்புட் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க எனக்கு சாம்பிள் வெயிட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1/7, 1/7, 1/7, 4, 5, 6 and 7. ஓகே, இந்த இடத்துல என்னோட அப்டேட்டட் வெயிட்டை நான் போட போறேன். இந்த அப்டேட்டட் வெயிட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. அதாவது பார்த்தீங்கன்னா 0.349. ஓகே, 0.349 அப்படிங்கிறது எனக்கு wrongly classified ஆனது and rightly classifiedக்கு வந்து 0.05. ஓகே, ஸோ அதை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ wrongly classifiedக்கு ஸோ நம்மளுக்கு இந்த தான் ரெக்கார்ட் போட்டோமா, தட் இஸ் 1/4 ரெக்கார்டை வந்து நான் wrongly classified அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம். So let I just make this is my 4th record. So inga 0.349 and other than the thing or sorry 0.05. 0.05. Okay. Fine. இப்போ இங்க கொஞ்சம் கவனிங்க. In such a case நம்மளுக்கு இந்த sample weight நம்ம mean value கண்டுபிடிச்சோம் அப்படின்னா of course நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1/7. ஸோ இதில் 7 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ summation of this நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, அண்ட் அதே சேம் திங் இப்போ இங்க கவனிங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க அப்டேட்டட் வெயிட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாக்ட் அப்டேட்டட் வெயிட்டை அப்படியே திருப்பி இன்னொரு சம்மேஷன் பண்ணுங்க பார்ப்போம். whether do you get 1? yes sir? yes sir? no, exactly. so it is not. அப்போ அதோட டிஃபரன்ஸ் என்ன? இந்த 1க்கும் இந்த நியூலி அப்டேட்டட் வெயிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ் எனக்கு கிடைக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா இது 0.050505 அண்ட் இது 0.349, 0.050505 அண்ட் எனக்கு இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் 0.68 எனக்கு கிடைக்குது. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.68. அப்போ
இது எனக்கு it is not a function that எனக்கு இது 1 வரல. So I have to normalize it. அப்ப normalize it அப்படிங்கும்போது yeah, you are going to divide it by this exact value where you just get இங்க எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0.07 and again 0.07 0.07 and ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்க எனக்கு increase ஆகுது. So 0.513 and 0.07 0.07 0.07. So now இதோட exact value whether it is equivalent to 1. Is it equivalent to 1? Yes. இதோட summation பண்ணீங்கன்னா whether are you getting equivalent to 1? Very nearly to 1. Okay. So இந்த மாதிரியான விஷயம் தான் you have to do. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு decision tree அப்படிங்கிறதுல ஒரு மெயின் விஷயம் இருக்கு, that is pruning அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். That is how many splits you are going to do. ஒரு ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா how many splits you are going to do. அப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்பிளிட் எனக்கு தேவையில்லை, அது எனக்கு ராங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குது அப்படின்னா you can just go for post pruning, that is you can remove it. அந்த exact branch நம்ம remove பண்ணலாம், அது post pruning. So it is all based upon to the performance of the output. So இங்க பாத்தீங்கன்னா எனக்கு it is nearly 1. So எனக்கு இதோட லெவல் enough அப்படின்னு படுது. So I am just stopping here. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அப்டேட்டட் வெயிட்ஸ் நீங்க போடுறீங்க, அப்படி அப்டேட்டட் வெயிட்ஸ் உங்களுக்கு சம்மேஷன் 1 வராததுனால வாட் இஸ் த டிஃபரன்ஸோ அதை திருப்பி டிவைட் பண்ணி யூ ஆர் நார்மலைசிங் இட் டு கெட் இட் 1. அப்போ எனக்கு இங்க 1 வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா யா அஃப்கோர்ஸ் இதை நான் ஆட் பண்ணி சம்மேஷன் பண்ணினேன் அப்படின்னா யா இட் இஸ் நியர்லி 1. ஓகே, இப்போ இதுவும் எனக்கு 1 வரல, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருது. வாட் ஐ ஹாவ் டு டூ சொல்லுங்க பாப்போம், அப்படியே சாட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ் எஸ், இப்போ இதுவும் எனக்கு 1 வரல, ஈக்குவலன்ட் வரல, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருது. வாட் ஷல் வி டூ? வாட் இஸ் யுவர் ஐடியா? எஸ், கம் ஆன், என்ன பண்ணலாம்? எஸ் எஸ் எஸ், இப்படி போடுங்க chat box. Whatever the thing, even if you are wrong, no worries, I am here to correct you. Of course, super. So என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யா இங்க இருக்கிற இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை again இதே மாதிரி we are going to normalize, அதாவது அப்டேஷன் வெயிட்டோட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க போறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் டிஃபரன்சியேஷனை திருப்பியும் நம்ம நார்மலைஸ் பண்ணி we are going to make a new updation weight. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம்தான் we are going to follow. சரி, ஓகே, இப்போ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா we are here on discussing about AdaBoost. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் திருப்பியும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த AdaBoost என்ன பண்ணிச்சு அப்படின்னா we had a data, we passed it into the ஒரு பேஸ் லேர்னரை நம்ம பார்த்தோம். அந்த எக்ஸாக்ட் பேஸ் லேர்னரில் ஒரு வெயிட் ஆர் ஒரு பர்டிகுலர் டேட்டா ராங்லி கிளாசிஃபைடா இருந்துச்சு. ஸோ இதோட வெயிட்டை நம்ம கால்குலேட் பண்ணி we form to a normalized பண்ணிட்டு we want to make a performance பார்க்கறதுக்காக பார்த்தோம். In such a case நம்ம என்ன பண்ணினோம், இந்த இடத்துல ஒரு நார்மலைசேஷன் பண்ணிட்டு we done an updated weight. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதோட அவுட்புட்டை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல, இதோட வெயிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணி அடுத்து அப்டேட்டட் வெயிட் நார்மலைஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி போறோம், பேஸ் லேர்னர் 1, பேஸ் லேர்னர் 2, பேஸ் லேர்னர் 3 அப்படின்னு சொல்லி ஒன்லி வித் த வெயிட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சு தான் இந்த AdaBoost ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ திஸ் AdaBoost அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா ஒரு டேட்டாவில் நம்மளுக்கு இருக்கிற இந்த பேஸ் லேர்னரில் எனி எரர் எனி ராங் கிளாசிஃபைடு இருக்குது அப்படின்னா பை யூஸிங் த வெயிட் யூ ஆர் கோயிங் டு அப்டேட் இட் டு த நெக்ஸ்ட் பேஸ் லேர்னர். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஹியர் வி ஜஸ்ட் ஹாவ் த டேட்டா and you are having the base learner 1. இந்த exact data இங்க போகுது.
whether if it is wrongly classified அதை இங்க அப்டேட் பண்ணிட்டு நியூ கிளாசிஃபைடா நம்மளுக்கு பேஸ் லேர்னர் 2க்கு திருப்பி போகுது. again அதோட டியூன் அப் டுவர்ட்ஸ் த டேட்டாவை நம்ம பார்க்குறோம். அந்த எக்ஸாக்ட் டேட்டா கரெக்டா நார்மலைஸ்டு திங்ஸா இருக்கு அப்படின்னா we are going to stop here, or else திருப்பியும் நியூ வெயிட்டடோட we are going for base learner 3. so இது எப்படி இருக்கு? towards sequential-ஆ இருக்கு. so this is what boosting technique. so இதோட base functionality தான் AdaBoosting. okay, what is the next? நம்ம next பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா gradient boost. okay, இந்த gradient boost நான் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு I'm just going to give you ஒரு சின்ன டேட்டா செட்டை நான் கொடுக்குறேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. so here ஒரு experience data and ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இங்கே வந்து salary அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கான இண்டிபெண்ட் டேட்டா அண்ட் இது நம்மளுக்கு டிபெண்ட் டேட்டா. ஓகே, ஸோ 2 years 3 5 and 6 நான் வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா let we have this is mechanical, this is CS and let we just have ஒரு PhD அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ salary அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா let we just have இது ஒரு 50K 70K and 80K and 100K. சரி, இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல we want to make the same thing step 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பேஸ் லேர்னரை கிரியேட் பண்ணணும். தட் இஸ் பேஸ் மாடலை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்படி நம்ம பேஸ் மாடலை நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம டிபெண்டண்ட்டை எடுத்துக்க போறதில்ல, பிகாஸ் டிபெண்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவல் வேல்யூவா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு பேஸ் லேர்னரோட அவுட்புட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவரேஜ் ஆஃப் திஸ் y. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆஃப் திஸ் y என்னது? நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் ஆவரேஜ் ஆஃப் y. ஓகே, ஸோ 50 + 70 + 80 + 100. ஸோ நம்மளுக்கு எத்தனை டேட்டாஸ் இருக்குது? 4 டேட்டாஸ் இருக்குது. டிவைடட் பை 4 விச் இஸ் இது 50 and 70 80 100. ஓகே, ஐ திங்க் ஐ ஜஸ்ட் கெட் 75. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா y hat வேல்யூ 75K அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே வருது. இப்போ வாட் இஸ் திஸ்? இதுதான் நம்மளுக்கு ப்ரிடிக்டட் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்டெப் 1 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to compute the residual. what is the residual? of course எரரை தான் residual நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, what is that? அதை நான் இங்கே போடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ரெசிடியல் 1. ஏன் 1? of course நம்ம இன்னும் திருப்பியும் டியூன் அப் பண்ணி நம்ம போக போகிறோம். அதனால இங்கே ரெசிடியல் 1. சரி, ரெசிடியல் 1 என்னது? how we are just going to calculate this? actual minus prediction. okay, so what is actual? so actual minus prediction தான் நம்மளுக்கான இந்த ரெசிடியல் 1. so 50 minus 75 minus 25, 70 minus 75 minus 5, 80 minus 75 வெறும் 5 தான் பாசிட்டிவ், and here 25. சரி, இப்போ இங்க கவனிங்க, இதை நம்ம எப்படி அடுத்து எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to create ஒரு சீக்வென்ஷியல் டிசிஷன் ட்ரீயா நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஒரு சீக்வென்ஷியல் டிசிஷன் ட்ரீயை ஆட் பண்ண போறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணின விஷயம்தான். ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. அதாவது எனக்கு இங்கே ஒரு பேஸ் லேர்னர் இருக்கு. இந்த எக்ஸாக்ட் பேஸ் லேர்னரோட நம்ம இங்கே ஒரு டிசிஷன் ட்ரீயை நாம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் எக்ஸாக்ட் இந்த டிசிஷன் ட்ரீயோட நம்மளுக்கு வர்ற ரெசிடியூவல் வச்சு தான் நம்ம இந்த டேட்டாவை அப்ளை பண்ணி பார்க்க போறோம். இஃப் இட் இஸ் குட், we are going to stop here, or else one more base learner ஆன இன்னொரு ட்ரீயை நம்ம இங்க கிரியேட் பண்ணுவோம், and அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸோட நம்ம இப்படி போவோம். ஸோ வாட் அபவுட் த திங்? சீக்வென்ஷியலா ஒரு டிசிஷன் ட்ரீயை ஆட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. அப்படி நம்ம சீக்வென்ஷியலா இங்க பார்க்கும்போது what we need xi
and R1. இந்த xi R1 இதோடது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற R1 ஓடது. I just go back. கவனிங்க, இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறது R1. ஓகே, அது எப்படி வந்துச்சு? By using this y hat. ஓகே, so இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு xi என்னவா இருக்கு? Of course we have experience and with the department. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் வச்சு தான் நம்மளுக்கு இந்த xiங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா வாட் வி ஆர் கோயிங் டு டூ, இதில் இந்த இடத்துல வி ஆர் கோயிங் டு அப்ளை. இப்போ நம்மளுக்கு y hat இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் டிபார்ட்மெண்ட் வித் திஸ் ரெசிடியல் 1. ஓகே, ரெசிடியல் 1 அப்படின்னு பார்க்கும்போது நான் இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் போடுறேன், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸில் இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -25 வருதுன்னு வைங்களேன். அடுத்து இன்னொரு ரெசிடியூல் மூலமாக எனக்கு இந்த எக்ஸாக்ட் ரெசிடியூவில் நான் லெஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு இடத்துல ரெடியூஸ் ஆகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் -23, இந்த -5 வந்து எனக்கு -3, இந்த 5 வந்து எனக்கு 3, இது 25 வந்து ஒரு 20. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ இந்த எக்ஸாக்ட் ரெடியூசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு prevent, அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எரரை கம்மி பண்ணணும். we want to compute this residual and we want to reduce the error so that நம்மளுக்கு prediction வந்து கரெக்டான fitting functionalities இருக்கணும்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன எக்ஸாக்ட் வேல்யூஸ் வரணும்? இது இப்போ நான் இந்த ரெசிடுவல் 2 வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன். 1 செகண்ட், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. நம்மளுக்கு prediction வந்து 75 இருக்கு, சரியா? இப்போ நம்மளுக்கு நியூவா R2ல இருந்து நான் எடுக்கிறேன், தட் இஸ் -23 அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது எனக்கு கால்குலேட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு 52 வருது. எனக்கு ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 50, ஆக்சுவல் டேட்டா 50. நான் திருப்பி எகைன் போறேன், கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா 50. எனக்கு இந்த ரெசிடுவல் 23 நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா வெதர் இட் இஸ் நியரர் டு த ப்ரிடிக்ஷன் இல்லையே, நம்மளுக்கு ஆக்சுவலுக்கு நியரரா இருக்கு, அதை சொல்லிக்கலாம். ஆனா வெதர் இட் இஸ் நியரர் டு த ப்ரிடிக்ஷன் இல்ல. அப்போ இங்க எனக்கு என்ன வரும்? அஃப்கோர்ஸ் வேரியன்ஸ், ஹை வேரியன்ஸ் இன்க்ளூஸ் ஆகும். அப்ப ஹை வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னது? அஃப்கோர்ஸ் ஓவர் ஃபிட்டிங் நடக்குது. சரி, இந்த ஓவர் ஃபிட்டிங்கை நான் இப்போ ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த மாதிரியான எரர்ஸ் வருது அப்படிங்கும்போது எனக்கு ஓவர் ஃபிட்டிங் வரும். தட் இஸ் எரர் அதிகமாக இருக்கும், வேரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஓவர் ஃபிட்டிங் அக்கர் ஆகும். ஸோ அதை இப்போ நான் ப்ரிவென்ட் பண்ணணும். சரி, அப்போ ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கவனிங்க. இதே சேம் நான் 75 ப்ளஸ் இதே R2ஐயே நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த இடத்துல நான் என்ன போட போறேன் அப்படின்னா ஒரு லேர்னிங் ரேட்டை இன்க்ளூட் பண்ண போறேன் பை யூசிங் திஸ். இந்த லேர்னிங் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா இட் இஸ் ஒன் அமோங் த ஹைப்பர் பெராமீட்டர் அண்ட் இந்த லேர்னிங் ரேட் 0ல இருந்து 1 வரைக்கும் we can have it. நம்ம இந்த இடத்துல ஒரு மினிமல் லேர்னிங் ரேட்டே வச்சுப்போமே. ஸோ மினிமம் லேர்னிங் ரேட் 0 to 1 அப்படிங்கும்போது ரொம்ப மினிமலா லெட் ஐ ஜஸ்ட் ஹேவ் 0.1. ஓகே, இந்த இடத்துல -23. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? 75 minus 2.3. அப்ப எனக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? 73.7. அப்போ இது என்னது? அஃப்கோர்ஸ் ஆக்சுவலை பத்தி நான் இங்க பேசவே இல்லை, ஆனா ப்ரிடிக்டட் வேல்யூக்கு நியரரா இருக்கா? ப்ரிடிக்டட் வேல்யூக்கு கொஞ்சமாவது நியரரா இருக்கா? யா. ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிரேடியன்ட் பூஸ்டிங். அப்போ கிரேடியன்ட் பூஸ்டிங் கூட ஃபார்முலாவை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லேர்னர் பிளஸ், அதாவது ப்ரிடிக்ஷன் வேல்யூ ஆஃப் அ பேஸ் லேர்னர் HO ஆஃப் x1. ஓகே, இது பேஸ் லேர்னரோட அவுட்புட் அண்ட் லேர்னிங் ரேட் ஆஃப் H1 ஆஃப் x1. ஓகே, and learning rate, இது learning rate 1, இது learning rate 2 of H2 of x, and till it just goes till learning rate n of Hn of x.
அப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு ஃபார்முலாவா ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா shall I make this AdaBoostக்கு இப்போ இது gradient boostக்கான exact விஷயம் இப்போ நம்ம f of x அப்படின்னு நம்ம calculate பண்ணணும்னா it would just make summation of I is equal to 1 to n and learning rate hi of x. So இதுதான் நம்மளுக்கான exact functionality to identify the performance of a tree. Outputல வரது gradient boosting. Got it? Hope everyone was clear about this. Yes. Okay, super. அடுத்து மூணாவது விஷயமா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா XGBoost. So இந்த XGBoost என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the same நம்ம gradient boostல இப்ப நாம என்ன யூஸ் பண்ணினோமோ அதே விஷயம்தான் இங்க, ஆனா ஒரு சின்ன விஷயம் நம்ம இங்க என்ஹான்ஸ் பண்ண போறோம். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த XGBoost பாத்தீங்க அப்படின்னா மெயின்லி கிளாசிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கும் ரொம்ப இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ இதுலையும் நான் ஒரு சின்ன டேட்டாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் வி ஹாவ் சேலரி. ஒரு கிரெடிட் பேஸ்டில் நான் இதை அனலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் இந்த எக்ஸாக்ட் சேலரிக்கு லோன் அப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதா இதோட மெயின் விஷயம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நம்மளுக்கான எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் மை ஒய், தட் இஸ் டிபெண்ட். சரி, இப்போ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50K, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50K, எகெயின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50K, கிரேட்டர் தென் ஒரு 50, கிரேட்டர் தென் ஒரு 50, ஒன் மோர் கிரேட்டர் 50 போட்டுக்கிறேன். அண்ட் லாஸ்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50K. 1 2 3 4 5 6 7 டேட்டாஸ் இருக்கு. ஓகே, கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரிஸா இருக்கு. ஓகே, கிரெடிட்ஸ் எப்படி இருக்கு? கேட்டகரிஸா இருக்கு. இட் இஸ் பேட், குட், இது குட், பேட், குட், நார்மல், நார்மல். ஓகே, அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோன் அப்ரூவல், அவங்களோட சேலரி அண்ட் அவங்களோட கிரெடிட் ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி வெதர் அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையாங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹேவ் 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? 0 1 1 அண்ட் இது 0 1 1 0. சரி, இப்போ இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை தான் நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கவனிங்க, நான் திருப்பியும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதாவது சேலரி நம்மளுக்கு கிரெடிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டிபெண்ட் வேரியபிள் அப்ரூவ்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் மாடலை நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அந்த எக்ஸாக்ட் பேஸ் மாடலில் நம்ம வச்சு we are going to make the divisions of, அதாவது ஸ்பிளிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு. ஸோ இங்கே நம்மளுக்கு எப்படி ஸ்பிளிட்டிங் இருக்கு? லெஸ் தென் 50, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50K அண்ட் கிரேட்டர் தென் 50. ஸோ இப்போ நம்மளுக்கு இது என்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷன்? ரெண்டு மட்டும் தான். ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மல்டி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி? அஃப்கோர்ஸ் ஈவன் தோ இப்போ 50Kன்னு இருக்கா, இன்னும் ஒன்று இருக்குன்னு வைங்களா, ஒரு 75K, லெஸ் தென் 75K ஆர் கிரேட்டர் தென் 75K அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50K, கிரேட்டர் தென் 50, கிரேட்டர் தென் 75. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50யும் இருக்கு லெஸ் தென், அண்ட் 75 50 அண்ட் 75 நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். அண்ட் ஃபர்தர்மோர் இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன்ஸாக தான் போகுது. அஃப்கோர்ஸ் இதை நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்விஎம்ல நம்ம இதை பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ கான்ஸ்டன்ட் ட்ரீ மாதிரி நம்ம கொடுத்து, ஸோ பேஸ் லேர்னர் 1 நம்மளுக்கு இருக்கும். இந்த இடத்துல ஒரு டிசிஷன் ட்ரீயை ஆட் பண்ணி வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ரெசிடியூல். எகெயின் பெர்ஃபார்மன்ஸை டியூன் பண்ண ஒன் மோர் டேட்டா டிசிஷன் ட்ரீயை நம்ம இன்க்ளூட் பண்ணால் அங்கேயும் ஒரு ரெசிடியூல் 2வை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஃபர்தராக போக போகுது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் லேர்னரை நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் இந்த டேப்லர் காலமை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் இட் இஸ் ஆஃப் சேலரி அண்ட் இது எனக்கு கிரெடிட் பேஸ்டா, வெதர் இட் இஸ் அப்ரூவ்ட் ஆர் நாட்.
Okay, so either less than or equal to 50, less than or equal to 50, less than or equal to 50, greater than 50, greater than 50, one more greater than 50, less than or equal to 50. So 7 records irukku. So bad, good, good, bad, good, normal, normal, in the exact data தான் நம்ம எடுத்துருந்துருக்கோம். And 0 1 1 0 1 1 0. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேஸ் லேர்னர், பேஸ் மாடலை நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி பேஸ் மாடலை நம்ம கிரியேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ஃபார் மேக்கிங் அ கிளாசிஃபிகேஷன் ப்ரிடிக்ஷன். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்கு, இட் இஸ் ஆல் அபவுட் பைனரி கிளாசிஃபிகேஷன். ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷன் இருக்கும்போது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஸோ ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு 0 and 1. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் 0.5. இதுதான் நம்மளுக்கான ப்ராபபிலிட்டி. எஸ்ஸா? எஸ்ஸா? ஓகே. நவ் இப்போ இந்த எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டியை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to identify the residual. Okay, what is residual? What is residual? Yes, yes, come on. Yeah, நம்ம திருப்பி நிறைய டைம் சொல்லிட்டே இருக்கோம். What is residual? Yeah, of course, actual minus prediction. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி probability மூலமா நம்மளுக்கு 0.5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். So this 0 minus 0.5 which I just get minus 0.5. 1 minus 0.5, so எனக்கு இங்க 0.5 in positive. Again 0.5. 1 minus, so 0.5. 0 minus அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இங்க minus 0.5. And this is 0.5, 0.5, and last one minus 0.5. Okay, so இப்போ first point நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட base actual data. So அதில் base models நம்ம calculate பண்ணோம். அது எப்படி? By using the probability, and அந்த probability actual minus predicted வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? The second point, it is all about constructed tree. Constructing a tree. எப்படி construct பண்ண போறோம்? By using this category. Okay, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. We are going to have a salary. இந்த சாலரியில எனக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத விட அஃப்கோர்ஸ் நம்ம எடுத்து பண்ண போறது ரெசிடியல்ஸை வச்சு தான். ஓகே, ஸோ ரெசிடியல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா minus 0.5, ஒரு plus 0.5, again 0.5, 0.5, minus 0.5, 0.5, 0.5, minus 0.5. I think 1, 2, 3, 4, 5, 6, 7. Okay. I think ஒரு எக்ஸ்ட்ரா போட்டேனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வந்துருச்சு. ஓகே ஓகே, ஏதோ இடத்துல தப்பு பண்ணியிருக்கேனா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இது இல்லை. ஓகே, ஸோ ஒன்லி 7 ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ பி கான்சியஸ். நான் இப்போ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் சேலரி நம்மளுக்கு இப்போ எப்படி பிரியுது? less than or equal to 50k, இது greater than 50k. இதோட அவுட்புட்டை மட்டும் நம்ம எடுத்து இங்க போட போறோம். கவனிங்க, என்னோட salary less than 50k. எது? 1, 2, 3 and 4. அதோட ரெசிடியூல தூக்கி நான் இங்க போடுறேன். that is minus 0.5, 0.5, 0.5, minus 0.5. லாஸ்டா இருக்குது. ஓகே, and அடுத்து இருக்கிற greater than 50, greater than 50ல எனக்கு இந்த 3 மட்டும் தான். so minus 0.5 and plus 0.5 plus 0.5. ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? ஓகேவா? சரி, இப்போ அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, we have to calculate similar weight. so similar weight எப்படி கண்டுபிடிக்க போறோம்? for an example, இதோட ஃபார்முலா என்ன? summation of residual error the whole square divided by summation of probability 1 minus probability
plus lambda. இந்த plus lambda அப்படிங்கிறது என்னன்னா of course towards every functionalities நம்ம எடுத்து include பண்ண போறோம். சரி, இந்தத இங்க நம்ம calculate பண்ணிக்கலாம் because we are having residual இங்க தான் இருக்கு. நம்ம திருப்பி next page போனோம்னா it would get confusion. So இப்போ நம்ம first one for the left நம்மளுக்கு இதுதான் இருக்கு. சரியா? இந்ததுக்கு இப்போ கண்டுபிடிக்க போறோம். What is the thing? First of all, residual error of the square எப்போ less than 50 இருக்கு. So இங்க நான் left side எடுத்துக்க போறேன். That is minus 0.5 plus 0.5 plus 0.5 minus 0.5 the whole square because residual the whole square and divided by ஞாபகம் வச்சுக்கோங்க probability into 1 minus probability of the whole thing. So other summation நான் பண்ணணும் அப்படிங்கும்போது okay already we identified probability வந்து 0.5 okay. So இப்போ 0.5 into 1 minus 0.5 அடுத்து 0.5 into 1 minus 0.5 plus 0.5 into 1 minus 0.5 and again last 0.5 into 1 minus 0.5. So இதுதான் நம்மளுக்கான formula and of course இங்க பாத்தீங்கன்னா இது minus plus minus plus. So நம்மளுக்கு இங்க leftல என்ன வருது 0/1 which is 0. சரி, ரைட் சைடை கண்டுபிடிச்சிடலாம். ரைட் சைடில் என்ன இருக்கு 3 டேட்டா தான் இருக்கு. ஸோ 3 டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அஃப்கோர்ஸ் 2 பாசிட்டிவ் வருது, 1 நெகட்டிவ் வருது. ஸோ இந்த இடத்துல minus 0.5 plus 0.5 and 1 more plus 0.5 the whole square. So minus and plus நம்மளுக்கு divide ஆயிடுது. And ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்க 0.5 into 1 minus 0.5 அப்போ whole the things நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0.25 அப்படிங்கிற எக்ஸாக்ட் விஷயம். So for one probability values பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0.25. அப்ப நமக்கு இங்க எத்தனை டேட்டாஸ் இருக்கு 1 2 3 டேட்டாஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு கீழே அப்படியே ரேண்டமா நம்ம போட்டுடலாம் 0.75. So மேல இருக்கிறது என்ன 0.5 ஓட the whole square. Okay, 0.5 ஓட whole square which it just gives 0.25 and இங்க எனக்கு 0.75 which is 1/3 அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க 0.33. So left side எனக்கு 0, right side எனக்கு 33. Okay, முடிஞ்சிச்சா? இல்ல parent ஓடதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? Okay, so parent ஓடது பாத்தீங்கன்னா இத்தனை டேட்டாஸும் நம்ம எழுத போறோம். ஓகே, அத்தனை டேட்டாஸும் எழுத போறோம். அப்படியே ஒரு நிமிஷம் இங்க ஒரு நெகட்டிவ், இங்க ஒரு பாசிட்டிவ், இங்க ஒரு நெகட்டிவ், இங்க ஒரு பாசிட்டிவ், இங்க ஒரு நெகட்டிவ், இங்க ஒரு பாசிட்டிவ், ஒரே ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான் மீதி இருக்கு. ஆஃப் கோர்ஸ் we already know என்னது similarity weight of parent நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.5 the whole square 0.25. சரி, அப்போ கீழே எத்தனை இருக்கு probability? So பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. So 0.25 into 7 நம்மளுக்கு 1.75. ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்ன 1/7 which it just gives 0.14. ஓகேவா? ஓகேவா? அப்படியே கிளம்ஸியா இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. சரியா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அப்படியே நான் ஒரு இடத்துல சம்மரைஸ் பண்றேன். கவனிங்க, சேலரி இருந்துச்சு. ஓகே, அண்ட் அந்த எக்ஸாக்ட் சேலரிக்கு நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் ஒரு கிளாசிஃபைட் ஃபங்க்ஷனாலிட்டிஸாக இருந்துச்சு. தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 கிரேட்டர் தென் 50 இப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நம்மளுக்கு பேட் குட் அண்ட் நார்மல் இந்த காம்பினேஷன்ஸ்ல இருந்துச்சு. அண்ட் அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1 காம்பினேஷன்ஸ்ல இருந்துச்சு. ஓகே, இதோட ரெசிடியூலை நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் இந்த எக்ஸாக்ட் ரெசிடியூல கண்டுபிடிக்கும் போது கவனிங்க, நம்ம இப்போ எடுத்திருக்கிறது சேலரி அப்படிங்கிற இந்த டேபிள். தட் இஸ் இதுதான் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர்ல ரெண்டா நம்ம கேட்டகரைஸ் பண்ணினோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50K, greater than 50K.
இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாம பண்ணியிருக்கிற கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற எக்ஸாக்ட் விஷயம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸா அப்படியே ஒரு நிமிஷம் நான் போய்க்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0, ரைட்ல பாத்தீங்கன்னா 0.33 அண்ட் பேரண்ட் நோடு வந்து பாத்தீங்கன்னா 0.14. ஸோ இந்த பர்டிகுலர் எப்படி இந்த பர்டிகுலர் ஃபியூச்சரோட எந்த பர்டிகுலர் ஃபியூச்சர் நம்ம சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபியூச்சரோட இன்ஃபர்மேஷன் கெயினை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ கெயின் ஆஃப் சேலரி, கெயின் ஆஃப் சேலரி என்ன? சிமிலர் வெயிட் ஆஃப் ரைட், சிமிலர் வெயிட் ஆஃப் லெஃப்ட் மைனஸ் சிமிலர் வெயிட் ஆஃப் ரூட் இல்லைன்னா பேரண்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டு, ஒரு நிமிஷம் நான் திருப்பி எகெயின் போய்க்கிறேன். ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 0.33. ஓகே, ஸோ ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 0.33, லெஃப்ட் 0 அண்ட் நம்மளுக்கு பேரண்ட் வந்து 0.14. நம்மளுக்கு சமேஷன் படினோம் அப்படின்னா 0.19. இது எதோடது? இந்த சேலரியோட எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. சரி, இப்போ இந்த சேலரி ஃபங்க்ஷனாலிட்டியில அதாவது இந்த ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இங்க ஒரு கிடைச்சிருக்கு. என்னது? ஒரு கெயின் கிடைச்சிருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இப்போ இதே இதுல இந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் இது அதிகமா இருக்குன்னு வைங்களேன். அப்போ எந்தது இம்ப்ரூவைஸ்டு அதாவது ஹையஸ்ட் கெயின் இருக்கோ அந்த எக்ஸாக்ட் கெயினை வச்சுதான் நம்ம ஃபர்தர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை போறோம். ஆமா, ஃபர்தர் ஸ்பிளிட்டிங் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்னது? கிரெடிட்னு வச்சுப்போமே. ஸோ சேலரியிலேருந்து நம்ம லெஸ் தென்க்கு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டை எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த கிரெடிட் நம்மளுக்கு எப்படி இருக்கு? மேபி அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட், குட், நார்மல்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேடையும் இந்த இடத்துல குட் அண்ட் நார்மலையும் நான் இங்கே வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாக்ட் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். சரி, எது எப்போ வரைக்கும் நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே போக போகிறோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நிறுத்தணும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி எஸ் வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி விச் இஸ் செட் டு பி ப்ரூனிங். ஓகே, அப்போ அந்த ப்ரூனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஏதோ ஒரு இடத்துல இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 0.19 அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்குன்னு வைங்களேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு லெவல் வச்சுருக்கேன். தட் இஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே 0.25 அப்படிங்கிறது எனக்கோட வேல்யூ. இந்த எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் வேல்யூ ஆஃப் திஸ் ப்ரூனிங் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ எனக்கான இன்ஃபர்மேஷன் கெயின் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் திஸ் கவர் வேல்யூ, எனக்கு அது வேண்டவே வேண்டாம், நான் அப்படியே ரிமூவ் பண்ண போறேன். கவனிங்க, இதுக்கு பேரு போஸ்ட் ப்ரூனிங். அதாவது என்னோட இன்ஃபர்மேஷன் கெயின் இஃப் இட் இஸ் லெஸ் தென் த கவர் வேல்யூ. ஸோ கவர் வேல்யூ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் 0.25 இது என்னோட ப்ராபபிலிட்டியில் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.19 வந்திருக்கு. ஸோ இந்த 0.19 இஃப் இட் இஸ் லெஸ் தென் திஸ் கவர் வேல்யூ அப்படின்னா அந்த பர்டிகுலர் நோடையே நான் என்ன பண்ணிக்கலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ப்ரூனிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா அஃப்கோர்ஸ் டு ப்ரிவென்ட் ஓவர் ஃபிட்டிங். சரி, இப்போ இதுவே சேம் திங் நம்ம இங்க கிளாசிஃபிகேஷனுக்கு பார்த்தோம். இதுவே நம்ம ஒரு ரெக்ரெஷன்ல XGBoost ரெக்ரெஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம அப்ளை பண்றோம்னு வைங்களேன். ஸோ ரெக்ரெஷனுக்கு ஒரு குட்டி கால்குலேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ரெக்ரெஷனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு யூஸ் அ த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ. அதை நான் நேற்றே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். பட் எனிஹவ் நான் இங்கே திருப்பி ஒரு எக்ஸாக்ட் ஒரு டேட்டாவை நம்ம எடுப்போம் வைங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட் வி ஜஸ்ட் ஹேவ் வெதர் ஓகே கேப் இருக்கா இல்லையான்னு பார்த்துப்போம். இங்கே என்ன சேலரின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது 2, 2.5, 3, 4, 4.5 கேப் இருக்கா? இது இல்லை, இது இல்லை, இது இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 40K, இது 42K, ஒரு 52K, ஜஸ்ட் ரேண்டமாக நான் போடுறேன். ஓகே, இது ஒரு 62K. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சுக்கிறேன். தட் இஸ் பேஸ் மாடலுக்கான லேர்னர். ஸோ பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 51K வருது. 6 and this. ஓகே,
ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 51K. ஸோ பேஸ் மாடலோட விஷயம் எனக்கு 51K அப்படிங்கிறது நான் இங்கே பேஸ் மாடலாக வச்சுக்க போகிறேன். அண்ட் அடுத்து என்னது, யூ ஆர் கோயிங் டு ஆட் அ டிசிஷன் ட்ரீ. அது எந்த டிசிஷன் ட்ரீ, அப்படியே வெயிட் பண்ணுங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா த சேம் திங் பை யூசிங் அ சிமிலர் வெயிட் வச்சுதான். சரியா? ஓகே, இதை அப்படியே ஸ்லைட்டாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம அப்பப்போ இதை திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்எல்ஸ் நான் இங்கே ரேண்டமாக போட்டுட்டுமா? 1 sec. கொஞ்சம் கோல்டு, ஸோ I just make it here. Experience 2, 2.5, 3, 4, 4.5. இது ஒரு டேபிள். கேப் இருக்கான்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். எஸ் எஸ், நோ நோ, எஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி இது 40, 42, 52 அண்ட் 60 and 62. ஓகே, ஸோ 60 and 62. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்னது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆவரேஜ், அதாவது பேஸ் இங்கே கண்டுபிடிக்கணும். ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபைட் இது 51K அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல வி ஆர் கோயிங் டு பேஸ் லேர்னரோட மாடலில் நம்மளுக்கு ஒரு ரெசிடியல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெசிடியல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51. ஸோ 40 minus 51, 11. கரெக்டா? 51 minus 42, சாரி, எனக்கு இங்கே -11 வரும், எனக்கு இங்கே -9 வருது. 52 minus 51, 1. 60 minus 51, it is 9, and இங்கே ஒரு 11. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரி, அடுத்து செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன, we have to construct a tree. சரியா? இந்த ட்ரீ எப்படி பண்ண போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வச்சுக்கிட்டேன். எனக்கு ரெசிடியல் பாயிண்ட்ஸ் என்ன, -11, -9, 1, 9, 11, பாசிட்டிவ் 11. ஓகே, இதுதான். ஸோ இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு எடுக்கிறேன் 2. ஸோ அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, இது கிரேட்டர் தென் 2. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன இருக்குது, less than or equal to 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா only this. ஸோ -11 மட்டும்தான் இங்கே, மீதி ரிமைனிங் எல்லாம் இங்கே -9, 1, 9, 11. ஓகே, அடுத்து மூணாவது விஷயம் சிமிலாரிட்டி வெயிட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, கரண்ட் ஃபியூச்சருக்கு நம்ம இப்போ சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறோம். இந்த சிமிலாரிட்டி அஃப்கோர்ஸ் யூ ஆல் நோ தட் இஸ் summation of residual the whole square divided by summation of probability into 1 minus probability. இது கிளாசிஃபிகேஷனுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ரெக்ரெஷன் ப்ராப்ளம்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the same thing, இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, இதில் நம்ம இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா summation of the residual the whole square. இங்கே number of residual plus lambda, number of residual plus lambda. சரி, இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டு வருவோம். இந்த இடத்துல என்ன எடுத்துட்டு வர போறோம், 1 second. So first of all left side இது, that is less than or equal to 2. So நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா only ஒரே ஒரு residual 11 the whole square, that is -11 the whole square. சரி, எத்தனை நம்பர் ஆஃப் lambda residual, ஒரே ஒன்று தான் lambda. let me just have 0 to 1. ஸோ இதில் எனக்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரியான ஹைப்பர் பேராமீட்டரை நான் இங்கே வச்சுக்கிறேன். and what would be my answer, 121 divided by 2, which is 65.5. ஓகே, அடுத்து ரைட்டோடது. ரைட்டோடது பார்த்தீங்கன்னா -9 + 1 + 9, 11. ஸோ -9 + 1 + 9 + 11 divided by எத்தனை ரெசிடியல், 4 ரெசிடியல். அதே இங்கே லாம்டா வந்து 1ன்னு கொடுத்தோம், அதே 1 இங்கே கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்னன்னா -9ம் +9ம் போயிடுது, 111 the whole square. அப்போ 1 + 11னா 12 the whole square. ஸோ 12 the whole square divided by 5. 1 second, divided by 5, எனக்கு ஆன்சர் 28.8 கிடைக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து நம்மளுக்கு
மூணாவது விஷயம், that is அதே similar weight for parent. Similar weight for parent na 5 ரெக்கார்டுக்கும். Okay, that is -11 -9 plus 1 plus 9 plus 11 the whole square divided by எத்தனை இருக்கு 5. And what is the lambda? It is 1. So what would be my answer? So இங்க பாத்தீங்கன்னா -11 plus 11 -9 plus 9 1 மட்டும் தான் இருக்கு. 1/6 which is 0.16. அப்புறம் என்ன பண்றது? இதோட இந்த பர்டிகுலர் ஃபியூச்சரோட கெயினை கண்டுபிடிக்க போறோம். அதாவது கெயின் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு எப்படி பண்ணணும்? சிமிலர் வெயிட் ஆஃப் லெஃப்ட், சிமிலர் வெயிட் ஆஃப் ரைட் மைனஸ் சிமிலர் வெயிட் ஆஃப் பேரண்ட். அப்படியே போடலாம் பாருங்க. ஸோ நம்மளுக்கு 65 இங்க இருக்கு, 28 and 0.6. ஸோ பார்த்தீங்கன்னா 65.5 plus 28.8 minus 0.16. 16. Okay. அப்படியே ஒரு நிமிஷம். I just make a calculation. One second. It is 94.14. இது கவனிங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அட் த டைம் ஆஃப் 2. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 2.5க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயம். ஓகே ஃபைன். எகெயின் நம்ம திருப்பியும் இன்னொன்று போகிறோம். தட் இஸ் செகண்ட் ரெக்கார்டுக்கு போகிறோம். ஓகே, இந்த செகண்ட் ரெக்கார்ட் இப்போ கவனிங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5, இங்க கிரேட்டர் தென் 2.5. அப்படியே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நம்மளுக்கு லெஸ் தென் 2.5 அப்படின்னா இதுக்கு மேல நம்மளுக்கு இந்த ரெண்டு ரெக்கார்டும் நம்மளுக்கு எங்க வருது? லெஃப்ட் சைட்ல வந்துருது. ஸோ எனக்கு இந்த இடத்துல ரெசிடியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -11 -9. அப்போ மீதி ரிமைனிங் இங்க என்னது? 1, 9, 11. கரெக்டா? மீதி இருக்கு 1, 9, 11. இந்த 3 ரெக்கார்ட்ஸும் ரைட்க்கு வந்துருச்சு. சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் எகெயின் நம்மளோட இதோட அவுட்புட்டை மட்டும் கேதர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதோட அவுட்புட்டை நம்ம கால்குலேட் பண்ணும்போது லெட் வி ஜஸ்ட் டேக் ஒரு ஆவரேஜ் மாதிரி டேக் பண்ணிப்போமா. ஸோ -11 -9 ஸோ டிவைடட் பை 2 விச் இஸ் -20/2 எனக்கு -10 கிடைக்குது. சரியா? ஓகே, இப்போ இங்க கவனிங்க. எனக்கு இதோட இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ இப்போ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2க்கு கண்டுபிடிக்கிறோம், 2.5க்கு கண்டுபிடிக்கிறோம், 3க்கு கண்டுபிடிக்கிறோம், 4க்கு கண்டுபிடிக்கிறோம், 4.5க்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஃபர்மேஷன் கெயின் வருது. சரியா? அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கெயின்ல இந்த செகண்ட் ரெக்கார்ட் அதாவது 2.5 ஒரு நல்ல பெஸ்டா இருக்குன்னு வச்சுப்போமே. அதுதான் எனக்கு எக்ஸாக்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அட் த டைம் ஆஃப் 2.5. இதுதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமா வந்திருக்கு. சரி, இப்போ இது ஃபர்தரா நான் வந்து அடுத்த ஸ்பிளிட்டிங்க்கு நான் போகணும். அப்ப அடுத்த ஸ்பிளிட்டிங்க்கு என்ன? எக்ஸாக்டா நம்மளுக்கு இருக்கிறது இந்த கேப். இந்த கேப்ல எனக்கு என்ன எக்ஸாக்ட் கேட்டகரி? எஸ் அண்ட் நோ. சரி, அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? எஸ் அண்ட் நோ இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். சரி, இந்த எக்ஸாக்ட் ரெக்கார்டு மட்டும் எது? கிரேட்டர் தென் 25ல எதெல்லாம் எஸ் எதெல்லாம் நோ வரணும். சரியா? அப்படியே பார்ப்போம். எதெல்லாம் எஸ்? 11 மட்டும் தான் எஸ், 2 நோ. அதாவது 1 and 9 நோ, 11 மட்டும் எஸ். சரி, அப்படியே பாருங்க. எஸ்ல 11 மட்டும், நோல 9. இப்போ அப்படியே நிறுத்திப்போம் இதோட ஸ்பிளிட்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 11 டிவைடட் பை ஒரே ஒரு ரெசிடியூல் தான் நம்மளுக்கு. இங்க பாத்தீங்கன்னா 11/1 which is 11. And இங்க 1 plus 9 divided by 2 which I just get 10/2, it is 5. So இப்போ இந்த ரெக்ரெஷன் மாடல்ல எப்படி நம்ம இப்ப இருக்கிறது கரண்டா இருக்கிறது ரெக்ரெஷன் மாடல். இந்த ரெக்ரெஷன் மாடல்ல அஃப்கோர்ஸ் நம்மளோட பர்டிகுலர் அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருது அப்படின்னா பேஸ் மாடல் பிளஸ் லேர்னிங் ரேட் ஆஃப் first tree. So இங்க tree ஒண்ணுமா learning rate 1 of first tree and learning rate 2 of second tree.
இப்போ இங்க இந்த லேர்னிங் ரேட்டை நான் எங்க கண்டுபிடிக்கிறது? யா லெட் வி ஜஸ்ட் ஹேவ் எனிதிங் 0.5 நம்ம வச்சுப்போமே. ஓகே, இப்போ நம்ம பேஸ் மாடல் என்னது? லெட் வி ஜஸ்ட் ஹேவ் வாட் இஸ் த பேஸ் மாடல்? எஸ் கம் ஆன். பேஸ் மாடலுக்கு நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஓகே, இது ரெக்ரெஷன்ல ஒரு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹியர் ஸோ பேஸ் மாடலுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ இட் இஸ் 51K இல்லையா? யா, திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் ஒன். ஸோ பேஸ் மாடல் இங்கே எனக்கு 51, லேர்னிங் ரேட்டு 0.5. இந்த T1ஓட அவுட்புட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அஃப்கோர்ஸ் இது -10, இங்கே 11 and 5. ஓகே, ஸோ -10, 11 and 5. ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாக்ட் அவுட்புட்டை மட்டும் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த எக்ஸாக்ட் அவுட்புட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது -10 இங்கேயோட நிறுத்திக்கிறேன். நான் லெட் வி ஜஸ்ட் ஹேவ், நான் அடுத்த ட்ரீக்கு போகல, எஸ்ஆர் நோக்கு நான் போகல, லெட் வி ஜஸ்ட் ஹேவ் திஸ் அலோன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 51 - 5 which is 46. ஓகே, ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அடுத்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கு, இது கேப்பு அண்ட் சேலரி. ஸோ 2.5 இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு இதுதான் பெஸ்டான இன்ஃபர்மேஷன் கெயின் கொடுத்துருக்கு. அண்ட் மெயினாக இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு? ரெசிடியல் கண்டுபிடிச்சு நம்ம போனோம். ஓகே, ஐ ஜஸ்ட் ஷோ திஸ் இஸ் வாட் நம்ம ரெசிடியல் கண்டுபிடிச்சு நம்ம போனோம். அண்ட் இதுக்கப்புறமா எனக்கு இது ரெண்டோட வெயிட் என்ன வந்திருக்கு? எஸ், we just got it 46. ஸோ அந்த வெயிட்டை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். திஸ் இஸ் வாட் மை அவுட்புட் 46, இங்கே 46. அண்ட் அடுத்து இது தேர்ட் ஒனுக்கு என்ன வருதோ அந்த எக்ஸாக்டை இங்கே கால்குலேட் பண்ணி நம்ம போடணும். இதை ஃபர்தராக ரெசிடியல் 2க்கு நாம் அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப 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 நிறையெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ எந்த இடத்துல எந்த ட்ரீயை நம்ம ஃபர்தராக கிளாசிஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, ஃபைன். அடுத்து இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, AdaBoost ஃபங்க்ஷனாலிட்டிஸை பார்த்தோம். ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட். ஒரு டேட்டா, இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை வச்சு நம்ம பேஸ் லேர்னரை ட்ரெயின் அப் பண்ணினோம். அந்த பர்டிகுலர் ட்ரெயின் அப் பண்ணும்போது இஃப் வி ஹாவ் ஒரு டியூன் அப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வி ஜஸ்ட் மேட் அன் அப்டேஷன் வெயிட்டை நம்ம கொடுத்து எகெயின் வி ஜஸ்ட் அப்ளைட் இட். அப்படி வர ரெசிடியூவல் திங்ஸ் நம்மளுக்கு அப்டேட் பண்ணி பார்க்கும்போது இஃப் வி வாண்ட் டு டியூன் ஃபர்தர் அடுத்த பேஸ் லேர்னருக்கு போகிறோம், நார்மலைஸ் பண்ணிட்டு. And even though if it is not sufficient, again அந்த incorrect thing we are going to make it towards base learner 3. இப்படியே தான் நம்ம போக போகுது. So this is what AdaBoost. And next gradient descent boosting. So in the exact boosting, of course what we have base learner இருக்கு. And இந்த இடத்துல ஒரு ட்ரீயை நம்ம decision ட்ரீயை construct பண்ணி we are just going to make it. Each and every time நம்ம இந்த பர்டிகுலர் திங்லையும் நம்ம ரெசிடியல் கண்டுபிடிச்சு அதோட நார்மலைஸ்டு விஷயத்தை தான் அப்ளை பண்ணி we are going to take it. In such a case, any issues அது any நம்மளுக்கு நார்மலைஸ் ஆகலை அப்படின்னா we are going to update the tree and அதை வச்சு தான் we are making one more addition of sequence tree. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் XGBoost-க்கும் இந்த gradient descent boost-க்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த XGBoost-ல we are adding the regularization. So adding regularization L1, L2 அப்படிங்கிற மாதிரியான regularization functionalities we are including it. So this is how you can make use of this function. Okay. And for your information, நம்மளுக்கு இங்க ஒரு டேட்டா இருக்கு. Okay. Hope let me just have this exact functionality. And in the data என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to apply this data towards ஒரு shipment functionalities தான் நம்ம இங்க பார்க்க போறோம். And அந்த shipment thing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whether this values, அதாவது whether it is correctly shipped or not. கரெக்டா அந்த பர்டிகுலர் ஷிப்பிங் கரெக்டா ரீச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரிடிக்டிங் வெதர் த ஷிப்டு ப்ராடக்ட் வாஸ் டெலிவர்ட் ஆன் டைம்
அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹாவ் த டேட்டாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ இட் இஸ் நம்பர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் கஸ்டமர். ரெண்டாவது நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ். ஸோ த கம்பெனி ஹேவிங் அ பிக் வேர்ஹவுஸ், எங்கேருந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் மோட் ஆஃப் ஷிப்மெண்ட். வெதர் இந்த மோட் ஆஃப் ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் சச் அஸ் லைக் ஷிப் ஆர் ஃப்ளைட் ஆர் பை ரோடு அப்படிங்கிறது மோட் ஆஃப் ஷிப்மெண்ட். நெக்ஸ்ட் கஸ்டமர் கேர் செல். ஸோ த நம்பர் ஆஃப் கால்ஸ் மேட் ஃப்ரம் என்கொயரி, திருப்பி என்கொயரி பண்ணி ஷிப்மெண்ட் பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஸோ இன் சச் அ கேஸ் எனி கால்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் விஷயம் இங்கே ரெக்கார்ட் ஆகுது ஆஸ் லைக் நம்பர் ஆஃப் கால்ஸ். அடுத்து கஸ்டமரோட ரேட்டிங். ஸோ இஃப் தே ஆர் யூசிங் அ மோர் திங் ரெக்கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இட் ஜஸ்ட் கம்ஸ் ஹியர். ஸோ கஸ்டமரோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கேட்டகரைஸ்ட். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2, 5 அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ வாட் இட் இஸ் 1 இஸ் லோவஸ்ட், அதாவது ஒஸ்ட்டுங்கிற மாதிரி, 5 இஸ் ஹையஸ்ட், அதாவது பெஸ்ட்டுங்கிற கேட்டகரிஸில் நம்மளுக்கு இந்த கஸ்டமர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டாலர்ஸில் இருக்குது. ப்ரையாரிட்டி ஆஃப் பர்ச்சேஸ், ப்ரேயர் பர்ச்சேஸ் ஏதாவது இருக்குன்னா த நம்பர் ஆஃப் ப்ரேயர் பர்ச்சேசஸ் முன்னாடி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து வேரியஸ் பெராமீட்டர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அஸ் லைக் லோ, மீடியம், ஹை அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஜெண்டர் ஆஃப் த கஸ்டமர், மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர், அதாவது இங்கே ஹாஃப் இங்கே இருக்குது அண்ட் இங்கே இருக்குது, அதாவது டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் அப்படின்னு இருக்குது. வெதர் எனி ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டில் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இன் கிராம்ஸ். ஸோ வெயிட் ஆஃப் த ப்ராடக்ட். அண்ட் ரீச்டு ஆன் டைம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோவா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஜீரோ வந்து கரெக்டாக ரீச்ட் ஆன் டைம் அப்படிங்கும்போது 1 அப்படிங்கிற மாதிரியும், நாட் அப்படிங்கும்போது 0 அப்படிங்கிற மாதிரியும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் வி ஜஸ்ட் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஸோ நான் டைரக்டாக ப்ரோக்ராமுக்கு போயிருக்கிறேன், டோன்ட் மேக்கிங் ஆஸ் அ ஹெட்டிங். ஸோ லெட் வி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் import numpy as np and let we just have the pandas as pd and of course namalukku visualization வேணும் தேவைப்படுது. So let we just have the matplotlib dot pyplot as plt. Okay, and yeah, if you need something to seaborn தேவைப்படலாம். If it not, no problem. SNS அப்படின்னு alias name கொடுத்துக்கிறேன். And of course இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் தட் நான் மாடல்ஸ் யூஸ் பண்ணினது பார்த்தீங்கன்னா K-means clustering நான் பண்ணியிருக்கேன் இந்த இதில். ஸோ ஆனால் கான்செப்ட் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது என்னன்னா பூஸ்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டோன்ட் வரி வெதர் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட், அதாவது என்ன மாதிரியான கேட்டகரிஸ் இல்லை அப்படின்னாலும். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் ஹாவ் sklearn. So பார்த்தீங்கன்னா I just go for cluster. So and the exact cluster let I import K-means. Okay, okay, somewhere I just missed anything. கரெக்டாக தானே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேனா இல்லையா? ஓகே, அண்ட் யா இஃப் யூ நீட் ப்ரீ ப்ராசஸிங் அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் நீட் தட் இஸ் வாட். ஓகே, sklearn I just need pre-processing. Let I just import something as like minimax scalar போட்டுடலாம். Okay, fine. So what we are having இதுதான் train.csv. so data வச்சிருக்கோம். so let I just import the data. so data pd.as it is a csv file. நான் csv ஐ include பண்ணிக்கிறேன் and let I include the name. சரி,
So what I have, data dot head. So in the head நம்மளுக்கு என்ன தெரியுது? What we have is top 5 records நம்மளுக்கு இங்க தெரியுது. Okay, so top 5 records and we just have some columns. If we want to know what are all the information, ரொம்ப டெப்தா போகணும் அப்படின்னா, yeah, let we just go info. So info பாத்தீங்கன்னா it just gives us, so totally நம்மளுக்கு 10,999 records இருக்கு. So index values பாத்தீங்கன்னா 0 to 10,998. Okay, of course reached in time, reached on time அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான டார்கெட். So inclusion of target டோட்டலா நம்மளுக்கு 12 records இருக்கு, because ID அதுவும் சேர்த்து நம்மளுக்கு இருக்கு. And in such a case ஏதாவது நம்மளுக்கு null values இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். Okay, is there any null values? அப்படி இருந்துச்சு அப்படின்னா kindly just give us the sum. Okay, sum of ஏதாவது இருக்கா? So இங்க பாத்தீங்கன்னா எதுலயும் null values இல்லை. So hope so it is not having any null. Okay, if you want further thing, நம்மளுக்கு ஏதாவது plotting கூட நம்ம கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம். So let I just go a better plot, subplot. I just need ஒரு figure size நான் கொடுத்துக்கிறேன். And என்ன கொடுக்கலாம் 10,5 பார்க்கலாம். ஓகே, இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா sns dot heat map and let we just have data ஓட correlation தான் நம்ம இப்போ வாங்கி போகிறோம். ஓகே, ஸோ correlation matrix தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். இதில் இன்னொரு அட்ரிபியூட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் for annotation எனக்கு தேவையா அப்படின்னு. ஓகே, ஸோ அதனால annotation true அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். And yeah, if you need color bar நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Oh god, some error. Okay, figure size க்கு நமக்கு இதா இருக்கு. So let I just give parameters specify பண்ணிக்கலாம். Oh god, one second dear friends. Plot கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். 10, கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். Okay, plots yes miss பண்ணிருக்கோம். Yeah, so super, நம்மளுக்கு ஒரு கிராஃப் கிடைச்சிருக்கு. So correlation mapல பாத்தீங்கன்னா what we get, of course diagonal நம்மளுக்கு 1 தான். Okay, and இங்க பாத்தீங்கன்னா towards the reached on timeல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு most of the thing எல்லாமே negative correlationல தான் இருக்கு. -0.41, -0.67, -0.74, -0.56, -27. So most of the things எல்லாமே negatively correlated. And towards the thing பாத்தீங்கன்னா yeah, here நம்மளுக்கு near to this பாத்தீங்கன்னா weight in grams towards the discount offer, அதுலயும் நம்மளுக்கு ஒரு இஷ்யூ இங்க இருக்கு. And to the same discount offer particular இந்த ID அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ யா, கைண்ட்லி ஹாவ் அ நோட் ஆஃப் திஸ். சரி, ஸோ இந்த இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா யா, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ்லி கோரிலேட்டடாக ஆயிருக்கு. சரி, அடுத்து நம்ம கொஞ்சம் ஷிப்மெண்ட் விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். ஸோ ஷிப்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் ஸோ டேட்டா விஷுவலைசேஷனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் mode of shipments கொஞ்சம் பார்க்க போகிறோம். And each and everything mode of shipment and next one பார்த்தீங்கன்னா product purchases நம்மளுக்கு categories இல்லை, importance கொஞ்சம் இருக்கு. ஓகே, ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கலாம் one by one. Okay, so here let we have of course it is grouped. Grouped is equal to நம்மளுக்கு data dot grouped with என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
எனக்கு என்ன மாதிரியான mode of shipment அது எனக்கு தேவை. Towards second key என்ன அப்படின்னா whether it is reached in time or not. ஏன்னா நம்மளுக்கு அது வந்து கேட்டகரியில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இது எக்ஸாக்டா reached on time yes or nowா அப்படிங்கிற மாதிரியான கேட்டிருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? சாரி, one second. ஓகே, sorry, I just have a copy of this again. Okay, இப்போ watch. Okay, இதில் வந்து நம்மளுக்கு according to that we need what is the size and whether it is unstable or not அப்படிங்கிற exact functionality நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, fine. Next வந்து பார்த்தீங்கன்னா grouped, which is, sorry, let me just make a plot of which kind of it. So let me just go for bar chart நம்ம போயிடலாம். So in the bar chart of course plottingல பார்த்தீங்கன்னா we have so many visualization இருக்கு. So இந்த இடத்துல I just want to include stacked bar chart நான் இங்க வந்து true பண்ணிக்கிறேன். Okay, so that it would be very easy for me to show the exact plotting. And label, X label. So X label க்கு வந்து I just give இதே mode of shipment அப்படின்னே நான் கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். And if you want to give Y label, yeah, Y label-ஐயும் கொடுத்துடலாம். ஓகே, Y label of course number of counts எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். And yeah, what is the title தான், title include பண்ணிக்கலாம். So this exact title நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா item shipped by mode of shipment. Okay, whether it is reached or not அந்த மாதிரி. And plot dot show. Oh god, எனக்கு ஒரு error வருது. One second, I just check with that error. Just a second, dear friends. கரெக்டாக நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. டேட்டா குரூப் பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் எக்ஸாக்ட்லி. அண்ட் yeah, it is very simple. Mode of payment specify பண்ணியிருக்கோம். I don't think so பெரிய issues இருக்கிற மாதிரி இல்லை. Then why it didn't come? One sec, dear friends, நான் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். So in such a case, I want to know it. Yeah, correct தான் கொடுத்துருக்கேன். Whether any duplications இருக்கா? இல்லை. So reached on time, I just need a size. Okay, sizeல வந்து parenthesis. Oh, sorry. Again, one more. Okay. Just a second, dear friends. நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம்.
Okay, so here it is very correct அதை கொடுத்திருக்கேன் null and okay, of course it is unstack. நான் இங்க unstable அப்படினு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். that is what the exact error. Okay, done. so நம்ம அங்க stack வந்து next தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம். so that is what the issue here. Okay, hope we are correct here. now இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதை விஷுவலைஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியுது வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஷிப்பிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இங்கே கவனிங்க. ஃப்ளைட்டு, ரோட் அண்ட் ஷிப், 3 ஷிப்பிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட் ஆஃப் ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் மோர் தென் 7,000. வாவ், கிரேட்ல. ஸோ மோர் தென் 7,000 அப்படின்னு இருக்கு. அண்ட் அந்த ஷிப் மோட் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராடக்ட், அதுவும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, இட் இஸ் ரீச்டு ஆன் டைம். அந்த ஷிப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரீச்டு ஆன் டைம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்டாக் ஆகிட்டு நம்மளுக்கு வர்றது நல்லாவே தெரியுது. ஓகே, ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் ஹாவ் அ நோட் ஆஃப் தட். ஓகே, நெக்ஸ்ட் இதே சேம் திங் we can just go towards whether we can just make it டேட்டாவையும் டேட்டா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் நம்ம அதை பார்த்தும் நம்ம பண்ணலாம். ஓகே, அதையும் நம்ம பார்த்துடலாம். 1 second dear friends, அதை எப்படி பார்க்கறத நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஹியர் let I just go figure and I just give figure size which is எவ்வளோ கொடுக்கலாம். ஓகே, just மினிமலாக ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ I just go with 17,6. okay, and here SNS I just need the count. so அதனால நான் வந்து count plot போயிடுறேன். okay, so count plot exactly x and y variant நான் கொடுக்கணும். so x is equal to என்ன கொடுக்கலாம், ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணதான். ஸோ கொஞ்சம் கைண்ட்லி வெயிட், ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ஸை வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது இங்கே இருக்கிற நாம் சேம் இதே தான். எக்ஸ் வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டும், ஒய் வந்து இந்த ரீச்ட் ஆன் டைம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். 1 second, வெதர் ஐ வாண்ட் டு கிவ் எனி அதர் திங்காக பார்த்துக்கிறேன். ஒய் கொடுத்தாச்சு. சரி, இப்போ இன் சச் அ கேஸ் எனி திங் இதையே நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா எது, இந்த எக்ஸாக்ட் ரீச்டு ஆன் டைமா அப்படின்னு இருக்கும்போது இதை ஒய் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது இதில் வெதர் வி கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஹியூ கிளாஸஸ். ஓகேவா? சரி, இப்போ இதில் நம்ம டேட்டாவை ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம இன்னும் டேட்டாவை ஸ்பெசிஃபை பண்ணல. வாட் இஸ் அவர் டேட்டா? அஃப்கோர்ஸ் டேட்டா தான் நம்மளோட டேட்டா. ஸோ அதையும் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி கலர்ஸை இன்க்ளூட் பண்ணணுமா, இல்லை பேலட் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணணுமான்னா நெக்ஸ்ட் பேராமீட்டரில் நீங்கள் அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ ஃபார் ஷோ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ஸில் 3 கேட்டகரைசிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ப்ராடக்டில் 3 கேட்டகரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் லோ, மீடியம் அண்ட் ஹை. ஸோ லோ கேட்டகரைசிங். ஸோ இங்கே பார்த்தீங்களா லோ இம்பார்ட்டன்ஸில் வந்து அதிகமாக இருக்குது, ஹை இம்பார்ட்டன்ஸில் கம்மியாக இருக்குது. ஓகே, த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் கேட்டகரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வாஸ் கம்பேரிட்டிவ்லி லோவாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி லோ டுவர்ட்ஸ் த மீடியம் அண்ட் லோலையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ தட் டிட் நாட் ரீச்சஸ் த திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப லோ தான். ஸோ அப்போ ஷிப்பிங் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே மேக்ஸிமைஸ்டாக நல்லா இருக்குது. அக்ராஸ் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே கரெக்ட் டைமில் ஷிப் ஆகிருக்கு இல்லையா? ஓகே, பர்டிகுலர் இந்த மாதிரியான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஆன் டு எனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ என்னென்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறதையும் யூ கேன் ஜஸ்ட் திங்க் ஓவர் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கெட் இட் டன் வித் யூஸிங் திஸ் சார்ட். இந்த மாதிரியான சார்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது பார்க்கணுமா, வேறு ஏதாவது பார்க்கணுன்னா லெட் வி ஜஸ்ட் ஹாவ் ஒன் மோர் சார்ட்டு. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட திங்கும் கேட்டகரைஸ்டாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். கஸ்டமர் கேட்டகரைசிங் பார்த்தீங்கன்னா
it is care calls. Okay, customer care calls நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ அதை கேட்டகரைசிங்காக இருக்கிறதுனால அதையும் நான் இங்கே போட்டு பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா category is 2, 3, 4, 5, 6 and 7. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th one மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கால்ஸ் 4 கால்ஸ் பண்ணியிருக்காங்க, மோர் தென் 4 கால்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது தட் இஸ் வாட் 2000 ப்ராடக்ட்ஸ் மோர் தென் 4 கால்ஸ் பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் 4 கால்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேஜர் ஆஃப் த ஷிப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் 3 and 4 தான். இல்லை 5ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 3 to 5 கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீனியண்ட்டாக நம்ம என்கொயரி கால் பண்ணி என்கொயரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த மாதிரியான கேட்டகரைசிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், லேபிள் என்கோடிங் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நிறைய கேட்டகரைசிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ லெட் வி ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ டம்மி ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அண்ட் ஸோ ஆல்ரெடி லேபிள் என்கோடர் கொடுக்கல. ஓகே, let we include here. So from sklearn I just want to include preprocessing include பண்ணிக்கிறேன். import label encoder. ஓகே, ஸோ le அதுதான் நம்ம லேபிள் என்கோடர் அப்படின்னு நம்ம கால் பண்ணிக்க போகிறோம். ஓகே, கால் பண்ணியாச்சு. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி காலம் இன் டேட்டாவில் இருக்கிற காலம்ஸை 1 by 1 பார்க்க போகிறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் காலம்ஸ் இஃப் அந்த பர்டிகுலரான கால் இஃப் இட் ஹாவ் அ டேட்டா டைப்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸாக இருக்குது. ஓகே, அதில் மெயினாக ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, அண்ட் ஹியர் டேட்டாவோட ஒவ்வொரு பர்டிகுலர் காலமையும் லெட் வி ஜஸ்ட் மேக் என்கோட். என்கோட் பண்ணியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிடலாமா, பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அ காலம். சரி, இப்போது எக்ஸிக்யூட் பண்ணியாச்சா, இல்லை சம்வேர் சாரி, இங்கே வந்து we have to ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட டேட்டா டாட் ஹெட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ வேர் ஹவுஸும் கேட்டகரி இருக்கு, மோட் ஆஃப் த ஷிப்மெண்ட்டு கேட்டகரி, கஸ்டமர் காலு கேட்டகரி. வாவ், இத்தனை கேட்டகரிஸ் இருக்குது. அப்போ எப்படியே கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் மேலே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா warehouse, mode of objects and product importance, gender. ஓகே, இந்த ஜெண்டர் அப்படிங்கிறதுல பெரிய யூசேஜ் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகுது இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த இன்டீஜர்னாலையும் நம்மளுக்கு பெரிய யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஐ திங்க் அந்த ரெண்டுத்தையும் நம்ம லெட் வி ஜஸ்ட் ட்ராப் இட். யா, ஸோ டேட்டா dot drop பண்ணிடுவோம். we are not going to make use of it. so more than one அதனால நான் லிஸ்ட்ல கொடுத்துறேன். so one is id, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா gender, gender. okay, and of course we have to give access is equal to 1. okay, and data dot head. yeah, so gender நம்மளுக்கு போயிடுச்சா, ஐடியும் போயிடுச்சு, ஜெண்டரும் போயிடுச்சு. யா, இங்கே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக இண்டெக்ஸு. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். சரியா? ஓகே, இப்போது டார்கெட் வேரியபிளாக கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டார்கெட் வேரியபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு இஃப் யூ வாண்ட் எனி நம்பர் ஆஃப் திங்ஸ், ஒன்று பார் சார்ட்டும் நீங்கள் போடலாம், இல்லைனா ஐ திங்க் பை சார்ட் போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே. அண்ட் யூ வாண்ட் டு நோ வாட் இட் இஸ் த திங் இல்லையா. ஸோ let I just go with risk count where I want to get it reached on time. ஏன்னா reached on time தான் நம்மளுக்கு target. So this is what my target. So
target and இதோட எனக்கு value counts I need it. Okay, so I just got the value counts. Let me just plot a pie chart. உங்களுக்கு bar chart okay na done. இல்ல pie chart வேணும் அப்படின்னா pie chart போட்டுக்கோங்க. It is not a problem. Okay, so இதோட நம்மளுக்கு values வேணும். அங்கதான் value counts, இங்க values தான், சரியா? And if you want anything towards the labels, of course labels here நம்ம கொடுத்துக்கலாம். And what I just want is trace counts. அதே same index நான் யூஸ் பண்ண சொல்லிடுறேன். And இன்னொன்று, if you want அதை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, annotate ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். எனி பர்டிகுலர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், 1 டெசிமலா 2 டெசிமல் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் யூ கேன் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை. ஸோ அதையும் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோ பிசிடி, இதை ஏன் பர்டிகுலராக நான் வந்து பை சார்ட்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தட் இஸ் வாட் த மெயின் கான்செப்ட் பிஹைண்ட் இட். ஸோ நான் இங்கே ஒரு ஃப்ளோட் மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஒரே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் எனி திங் டைட்டில் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் டைட்டில் கொடுங்க, இட் இஸ் நாட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஐ ஜஸ்ட் got ஒன் திங். ஓகே, கோட்ஸில் நான் கொடுக்கணும். again sorry, aha, values கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா, one sec dear friends, என்ன எரர் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இட், பட் ஆனால் அனடேட் ஆகலை இல்லையா? ஆமாம், என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டேட்டாவோட ரீச்ட் ஆன் டைம் வேல்யூ கவுண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. சூப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸை எடுத்திருக்கோம், இதில் இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். கரெக்டு. ஐ டோன்ட் திங்க் ஸோ எங்கேயும் எரர் இருக்கிற மாதிரி இல்லையே. எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ் கிவன் இஸ் கரெக்ட். நோ எரர்ஸ். plot pie chart தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா? ரிஸ்க் கவுண்ட் வேல்யூஸ். ஓகே, risk count dot index, correct. I don't know what it happens. One sec dear friends. So incomplete format la da namakku vandirukku because ella values நம்ம கொடுத்திருக்கோம். One sec dear friends. Somewhere I just get account அதாவது ஆட்டோ இதில் ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஆட்டோ பிசிடி what I just give again நான் திருப்பி ஒரு டைம் பார்த்துறேன். ஆட்டோ பிசிடி கரெக்டாக தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். AUTO. ஓகே, சம்வேர் இந்த எக்ஸாக்ட் பேராமீட்டரில் ஏதோ நான் மிஸ் பண்ணியிருக்கேன். I don't know what it is, but anyhow what we just get is we are able to get a pie chart, but ஆனால் நம்மளுக்கு பர்டிகுலராக வேல்யூஸ் வரல. we didn't get something. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மோர் தென் 50%க்கு மேலே இங்கே இருக்குது, 50 to 60% இங்கே இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் 60% 1 அப்படின்னா 40% we are just getting here அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ let we have some assumption like that. ஓகே, ஸோ இன் such a case இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் நீட்டாக அழகாக வந்திருந்துருக்கணும். மேபி ஐ ஆம் ஹேவிங் ஸ்மால் எரர் இன் தட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை. எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு கொடுக்கணும். வாட் இஸ் எக்ஸ்? Yes, what is x? What we have as an x? Yes. Other than this data dot reached, இதை தவிர மற்ற எல்லாமே நம்மளுக்கு futures தான். Okay, so அதனால I'm just going to make இதை drop பண்ணிடுறேன். ஓகே, இதை ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாக்ட் பர்டிகுலர் மட்டும் வந்துடும். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு கிவ் காலம் வைஸ் ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1.
and what is the next? Y அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, data dot this one. Okay, அவ்வளவுதானா? Yes, of course. So இங்க பாத்தீங்கன்னா what we have in this data, next வந்து we want to make use of functionalities for standard scalar. So each and every unit soon namakku different ah irukku, we have already seen that. So we just going for standard scalar. So pre-processing na mala include பண்ணல, so inga na adha include பண்ணிறேன். And don't make this as a practice. So first of all நாம முன்னாடியே வந்து we have to decide what we need, what we don't. Okay, so அது வந்து better ah இருக்கணும், so better planned ah இருக்கணும். Okay, so here I just give standard scalar. Okay, now x la scaled value enna அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். So what are the things? Let me just create separate ah ஒரு data frame create பண்ணிடலாம், and the exact data frame ஒரு scalar value ler, ஆமா அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். And I just want fit and transform of particular x. Okay, and what about the columns? Of course columns என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த x ல இருக்கிற columns ஏ தான். Okay, x ல இருக்கிற columns அவ்வளவுதான். Okay, இப்போ நம்மளுக்கு அந்த x scale data என்ன இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளோட்டிங் டேட்டாஸாக இருக்கணும். ஓகே, அஃப்கோர்ஸ் 9 ரோஸும் நம்மளுக்கு ஸ்கேல் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட்? பேலன்சிங்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? டார்கெட் வேரியபிளில் ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் கிளாஸை அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது கிளாஸோட வெயிட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதை வச்சு தான் வி ஆர் கோயிங் டு டூ வாட் டைப் ஆஃப் பூஸ்டிங். இங்கே நம்ம இன்னும் வந்து ஆக்சுவலாக மேலே கிளஸ்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன், பட் வி டோன்ட் வாண்ட் டு கிளஸ்டர்க்குள்ளெல்லாம் ரொம்ப இறங்க வேண்டாம். லெட் வி ஜஸ்ட் இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் நீட் ஃபியூ அந்த பேலன்சிங்கான எக்ஸாக்ட் ஹெட்டர் எனக்கு தேவைப்படுது. ஸோ தட் இஸ் இன் த சென்ஸ் I need some libraries. So xlearn, model selection, import train test split to make the splitting functionality of testing data and training data. And அடுத்தது பாத்தீங்கன்னா sklearn, I just need ensemble technique நான் யூஸ் பண்றேன், whereas I am just going to use import gradient descent. ஸோ இங்கே இட் இஸ் கிளாசிஃபையர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வெதர் இட் இஸ் எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ அதனால் அண்ட் நெக்ஸ்ட் xklearn மெட்ரிக்ஸையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ மெட்ரிக்ஸ் என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், வாட் எவர் தி திங். ஸோ அக்யூரஸியை மட்டும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம், அக்யூரஸி ஸ்கோரு. அண்ட் ஃப்ரம் sklearn எனிதிங் இஸ் தேர்? ஆமாம், அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறதே வந்து கிளாஸ் வெயிட்டை தான், நம்ம டார்கெட் வேல்யூயோட கிளாஸ் வெயிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் யூட்டிலிட்டிஸில் லெட் வி இம்போர்ட் கிளாஸோட வெயிட்டு. முடிஞ்சிச்சா? ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேட்டகரிஸ், தட் இஸ் ஸ்ப்ளிட்டிங்கை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஸ்ப்ளிட்டிங், let me have x train data, x test, and y train data and y test. Okay, இங்க நம்ம என்ன கொடுக்கணும்? train test split. Okay, of x value, y value, மூணாவது டெஸ்டோட சைஸ். ஓகே, உங்கள்கிட்ட ஏதாவது ஆப்ஷன் இருக்கா டெஸ்ட் சைஸுக்கு? anything? Okay, 70-30 கொடுக்கலாம், or else 80-20 கொடுக்கலாம், whatever. Okay, I just go for 0.2. Okay, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், class weight. So class weight
அதை தான் நம்ம இப்போ கிளாக் பண்ண போகிறோம். compute class weight மெயினா பேலன்ஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேலன்ஸ்டு கம்ப்யூட்டிங் அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, each and every classes that should be unique. Okay, so unique of which one? Y train. And what is Y? Of course, அதுதான் நம்மளுக்கு training data. Okay, and next one, class weight ஓட செப்பரேட்டாக ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ செப்பரேட் ஃபங்க்ஷனாலிட்டி enumerate பண்ணிட்டு of this class weight. Okay, done. Done. Okay, இப்போ class weight மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். என்ன class weight இருக்கு அப்படிங்கறத, which we have given in this. பார்த்தீங்கன்னா 0க்கு 1.24 and 1க்கு வந்து 0.8376 இருக்கு. சரி, அடுத்து 3 பூஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. gradient descent and of course gradient boosting நம்ம பார்க்க போறோம். and next AdaBoost and AdaBoost அப்படிங்கிறது it is short form of adaptive boost and last extreme. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் குட்டி குட்டியாக அந்த ப்ரோக்ராம்ஸை மட்டும் அப்படியே எடுத்து போட போகிறோம், வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. லெட் வி ஜஸ்ட் கிரியேட் gradient booster. இதுதான் மாடல் and we have already created ஒரு நிமிஷம் gradient boosting classifier அப்படின்னு ஆல்ரெடி we have. சரி, இதில் நம்ம கொடுக்க போகிற அட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டிமேட்டர்ஸ் ஒரு 500 எஸ்டிமேட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் லேர்னிங் ரேட் எவ்வளோ கொடுக்கலாம்? லேர்னிங் ரேட் ஓகே, ரொம்ப மினிமல் 0.01. சரி, அடுத்து மேக்ஸ் டெப்த் ஆஃப் த எக்ஸாக்ட் டேட்டா. ஓகே, ஒரு 3 டேட்டாஸ் கொடுத்துடலாம். மினிமம் சாம்பிள் ஆஃப் ஸ்பிளிட்டும் சரி, மினிமம் சாம்பிள் ஆஃப் லீஃபும் இருக்கு. மினிமம் சாம்பிள் ஆஃப் லீஃப்னு பார்த்தீங்கன்னா 1 லீஃப் இருக்கிற மாதிரி லாஸ்ட்டாக கொண்டு வர்றோம். ஸோ அதே மாதிரி மினிமம் சாம்பிள் ஆஃப் ஸ்பிளிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெட் வி ஹாவ் 2 ஸ்பிளிட்ஸ் பைனரி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் சப்சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.0 அப்படிங்கிற மாதிரியான காண்பேன். இஃப் யூ வாண்ட் ரேண்டம் ஸ்டேட் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் ரேண்டம் ஸ்டேட். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இங்கே ரேண்டம் ஸ்டேட்டை டிஃபால்ட்டாக 42 ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்? இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். விச் ஒன்? ஜிபிசி மாடல். ஜிபிசிங்கிறது தான் கிரேடியன்ட் டீசன்ட் மாடல், தட் இஸ் பூஸ்டிங் மாடல். ஸோ இதை நான் ஃபிட் கொடுக்குறேன். எந்ததோடதுக்கு? அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் டேட்டா எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் நம்ம கொடுக்கணும், தட் இஸ் சாம்பிள் வெயிட் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ சாம்பிள் வெயிட்டுக்கு இந்த கிளாஸ் வெயிட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இன்னும் முடியலை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. we have to predict the data and அதோட அக்யூரசியும் நாம இங்கே கொண்டு வரணும். ஸோ how far? y is equal to y train data. இங்கே ஒரு ப்ரிடிக்ஷன் நான் போட்டுறேன். ஸோ PRE mainly it is GBC model, which is GBC model. இதை நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன் with X-train data. And let we just correct. So next y underscore test underscore prediction of GBC
So GBC model இங்க prediction கொடுக்கும்போது we are just going to give testing data. Okay வா முடிஞ்சிச்சு. சரி இப்போ லாஸ்டா என்ன நம்மளுக்கு ட்ரைனிங் டேட்டாவும் டெஸ்டிங் டேட்டாவும் எவ்வளோ என்ன அக்யூரசி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனிங்கோட அக்யூரசி நம்மளுக்கு okay, ட்ரைனிங்கோட அக்யூரசி ஸ்கோரை நம்ம இன்னும் கால்குலேட் பண்ண சொல்லலை. லெட் வி ஹாவ் தட் ஹியர். அதாவது train underscore accuracy கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் accuracy score of y train ஓட prediction. and அதே மாதிரி testing ஓட accuracy score of y test. அதே மாதிரி y test ஓட prediction. ஓகே, இப்போ அதை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லலாம். என்னது ட்ரைனிங் அக்யூரசியை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி டெஸ்டிங் அக்யூரசியை பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, ஓ காட், என்ன எரர் வந்திருக்கு ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். expected sample functionalities ஏதோ எரர் வருது ஒரு நிமிஷம். ஷாப் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிட் ஆகலை. தட் இஸ் சாம்பிள் வெயிட் இங்கே எடுத்துக்கலை. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பேலன்ஸ்டாக ஒரு இஷ்யூ ஏதோ நடந்திருக்கு. ஓகே, பேலன்ஸ்டு அஃப்கோர்ஸ். ஃபைன், கிளாஸ் வெயிட் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, எனிஹவ் இங்கே நம்ம கிரேடியன்ட் பூஸ்ட் கொடுத்துருக்கோம். 1 செகண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா இந்த பேலன்ஸ்டு அப்படியேவும் நம்மளுக்கு இங்கே எடுத்துக்கிச்சு. பட் எனிஹவ் நம்ம கிளாஸ் வெயிட்டை திருப்பியும் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இதுக்கு பர்டிகுலராக. ஸோ கிளாஸ் வெயிட் compute. ஓகே, ஸோ இங்கே கம்ப்யூட் நம்ம கிளாஸ் வெயிட்டுக்கு பதிலாக இங்கே இருந்து சாம்பிள் எடுத்துட்டோம். sample weight which is balanced by the y train. ஸோ இப்போ பார்த்தா கரெக்டாக கிடைக்குமா? இல்லை, இப்பயும் அதே எரர் வருது. ஒரு நிமிஷம். compute sample weight of ஓகே, ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது இந்த கிளாஸ் வெயிட்டுக்கும் அந்த கிளாஸ் வெயிட் ஃபங்க்ஷனுக்கும். அதுதான் விஷயமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ கிளாஸ் வெயிட் ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸ் வெயிட் அந்த வேரியபிளுக்கும் there is a class. அப்போ முன்னாடியே ஏதோ எரர் பண்ணியிருக்கேன், அதாவது வேரியபிள் நேமில். அண்டர்ஸ்டுட். பட் ஆனால் இங்கே எனக்கு இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக வந்துச்சு. whereas I didn't give variable here. Okay, got it. So let we have import class weight கொடுத்துருக்கோம், யூட்டிலிட்டிஸில் பண்ணியிருக்கோம். ஃபைன். எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் வி ஹாவ் கிவன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கிளாஸ் வெயிட் நம்ம கொடுத்துருக்கோம், கம்ப்யூட் சாம்பிள் வெயிட் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஹாஸ் நோ சாம்பிள் வெயிட் அட்ரிபியூட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களே இங்கே. why this error? has no attributes. better back to அதே கம்ப்யூட் கிளாஸ் வெயிட்கே போயிடலாமா? பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம். ஒரு நிமிஷம்.
இல்லை though actually it is a sample weight தான் நம்ம எடுக்கணும். So it is how exactly some errors நடக்கிறது. One second, I just check dear friends. Sample weight, it is balanced and white train கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட மாடல்ஸ் அண்ட் சாம்பிள் ஸ்ப்ளிட்டும் கொடுத்துருக்கோம். அண்ட் இட் இஸ் சாம்பிள் வெயிட் தான் வரணும், அதனால இங்கே வெயிட்ஸ் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். யா டியர் ஃப்ரெண்ட்ஸ், சம்வேர் ஐ ஹவ் ஜஸ்ட் மேட் அன் எரர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் இங்கே என் டைமென்ஷனில் அப்படியே நிற்கிது. ஸோ இதோட அவுட்புட் எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட் அக்யூரசி அண்ட் ட்ரைனிங் அக்யூரசி எனக்கு வரணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 65 to 70% எனக்கு இங்கே வரும்னு நினைக்கிறேன். நோ வரிஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாக்ட் கோடிங்கை மட்டும் நான் எக்ஸாக்ட் எவாலுவேட் பண்ணி நான் வச்சிடுறேன். ஓகே, அண்ட் ஐ ஜஸ்ட் புட் இட் ஆன் த GitHub. ஓகேங்களா, ஸோ GitHubல நான் இதை போட்டுடுறேன். அண்ட் நாட் ஒன்லி திஸ், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யா அஃப்கோர்ஸ் இட் இஸ் 5:15. புரியுது, ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யா நம்ம இங்கே வந்து கிரேடியன்ட் பூஸ்டிங் மட்டும்தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இன்னும் AdaBoost அண்ட் XGBoost இருக்குது. ஜஸ்ட் இதே சேம் கோடிங் தான். வி ஆர் நாட் கோயிங் டு டூ மச். எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஒரு மாடல் மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் AdaBoostக்கு ஒரு ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ABC அப்படிங்கிற மாதிரியோ, XGBoostக்கு XGB _ மாடல் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வச்சுட்டு மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு நான் யோசித்தேன். ஓகே, ஸோ நவ் இட் செல்ஃப் இட்ஸ் லேட். அண்டர்ஸ்டுட். சரி, fine. So I stop here dear friends. நம்ம இதோட எக்ஸாக்ட் கண்டினியூவேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது ஒரு இடத்துல வந்து ஐ ஜஸ்ட் கெட் அன் எரர் ரிலேட்டட் டு திஸ் கம்ப்யூட்டிங். ஸோ இதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு we have to go further. Okay? Do you have any more questions dear friends? If you have anything, kindly just make it in the chat box. Yeah. Okay, summarization. Yeah, sure. One second. So actually நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have discussed about the bagging techniques நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Okay, so I just make it here. அதாவது we have done with Ensemble பார்த்தோம். ஸோ Ensemble வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் அண்ட் பூஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ பேக்கிங் அப்படிங்கிறதுல we just seen only the concept and of course random forest அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம ரெண்டுத்தையும் பார்த்தோம். ஸோ பேக்கிங் அப்படிங்கும்போது it is with only with row sampling and random forest அப்படிங்கும்போது row sampling with future sampling. So that is what we have discussed here. And நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் அப்படிங்கிறதுல we have mathematically, அதாவது mathematical intuition we have seen a lot, discussed a lot related to of course AdaBoost பார்த்தோம் and gradient boosting பார்த்துட்டோம் and next XG boosting பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் லெட் வி ஜஸ்ட் இன் நெக்ஸ்ட் வீக் ஆர் தென் இன் பிட்வீன்ல நம்மளுக்கு டைம் கிடைச்சதுன்னா லெட் ஐ ஜஸ்ட் புட் இட் இன் த GitHub. And of course you all know my GitHub thing, or else I just give the link in the description and kindly just make use of it. And next session varadhukku munnadi in the decision tree and this ensemble ஞாபகத்துல வச்சுக்கோங்க, decision tree and ensemble technique ஒரு review பண்ணிட்டு வாங்க. Okay, so tomorrow next week it's the last week, but anyhow hope I think so in the exact session ரொம்பவுமே interesting இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Kindly put a like and let me meet it in next week. Thank you dear friends and happy weekend.